சிறப்பு சிறப்பு. வெல்கம் சார். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம் சார். சார் தேங்க்யூ சார். அனைவருக்கும் தேங்க்யூ. எல்லாம் மியூட் பண்ணிருங்க. நான் அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா நான் மட்டுமே பேசிட்டு இருக்க மாட்டேன். நீங்க கொஞ்சம் அப்பப்ப நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நீங்க வந்து ஏதோ ஒரு ரிப்ளை வந்து நீங்க கொடுக்கணும். யார் அத ஃபாலோ பண்றது? யார் அது சாட்டிங்ல? ஏன்னா நீங்க கோபாலகிருஷ்ணன் சார் பேசுறீங்களா இல்லையா, நீங்க நான் சொல்றதெல்லாம் உள் வாங்குறீங்களா இல்லையான்னு எனக்கு வந்து அப்பப்ப எனக்கு வந்து நான் கேட்கிற கேள்விக்கு வந்து சில விடைகள் வேணும் எனக்கு. சாட்டிங்ல வந்து நீங்க போட்டீங்கன்னா கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும். நான் சொல்றது கேக்குதா? ஒரே ஒருத்தர் மட்டும் நீங்க அன்மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கேட்கிற கேள்விக்கு அப்பப்ப எனக்கு வந்து ரிப்ளை கொடுங்க. யார் சொல்றாரு? கோபாலகிருஷ்ணனா? ஆமா சார். ஓகே ஓகே சார், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே சார். எஸ் சார், ஸ்டார்ட் பண்ணலாங்க சார். நண்பர்களே வணக்கம். ஞாயிறு ஒரு பொன்மாலை பொழுதுல உங்களை எல்லாம் சந்திப்பது உண்மையிலே எனக்கு மனசுக்கு மிக மகிழ்ச்சியா இருக்கு. ரங்கசாமி வந்து நம்மளுடைய நெருங்கிய நண்பர் என்பதனால அவர் என்னை பத்தி நிறைய சொல்லியிருக்கிறாரு. இவர் இவ்வளவு விஷயம் சொல்லுவாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் கொஞ்சம் எழுதி கொடுத்துருக்கலாம். ஏன்னா நேத்து என்கிட்ட கேட்டாரு, நான் எழுதி கொடுத்ததுதான் படிச்சாரு. இதில் எல்லாத்தையும் நான் எழுதி கொடுத்தது எல்லாத்தையும் படிப்பாருன்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் எழுதி கொடுத்துருப்பேன். ரொம்ப நன்றி ரங்கசாமி, என்னை ரொம்ப அருமையா அறிமுகப்படுத்துறதுக்கு. மற்றும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஒவ்வொரு மாதமும் நடத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. முரளிதரன், கோபாலகிருஷ்ணன், ரங்கசாமி, எனக்கு ஃபுல் நேம் தெரியல. அனைத்து நண்பர்களுக்கும் எனக்கு உண்மையிலே என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா உங்களை எல்லாம் உண்மை இணைக்கிறது என்பது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சண்டேங்கிறது பல விருந்து மருந்துகள் உள்ள நாள். அதெல்லாம் மறந்துட்டு நம்ம முன்னேற்றத்துக்கு ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு நீங்க வந்திருப்பதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது. அதுவும் நீங்க தொடர்ந்து நடத்துவது என்பது இந்த காலகட்டத்துல எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன், வைப்ரேஷன். அதனால இன்னைக்கு வந்து நம்ம சில விஷயத்த வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா ரீகலெக்ட் பண்ண போறோம், அவ்வளவுதான். நம்ம ஒன்னும் புதுசா உங்களுக்கு தெரியாத விஷயத்த எல்லாம் சொல்லி தருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே தெரிந்த விஷயத்த எப்படி ஒரு விளக்க வந்து நல்லா வந்து விளக்குல எரியும் போது நம்ம எப்படி ஒரு தூண்டுதல் பண்றோமோ அப்படியே தான் இன்னைக்கு வந்து சில நிகழ்ச்சியை சில விஷயத்த வந்து உங்களுக்கு தூண்டுதல் பண்ண போறேன், அவ்வளவுதான். ஜஸ்ட் வந்து நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னா என்னுடைய செஷன் முழுமையா முடிந்த பிறகு கேள்வி நேரம் சொல்லி அதுக்காக ஒதுக்கிட்டு நம்ம அதுக்காக ஒதுக்கலாம். இப்ப நான் என்னுடைய ஸ்கிரீனை வந்து நான் ஷேர் பண்றேன். ஷேர் ஆகுதா சார்? எஸ் சார், ஷேர் ஆயிடுச்சுங்க சார். ஆடியோ யாரிதோ டிஸ்டர்ப் ஆகுது. சார் யாரும் அன்மியூட் பண்ணிருப்பாங்க போல் இருக்கு. கோபாலகிருஷ்ணன் சார். எஸ் சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணலாங்க சார். அவங்கள மியூட் பண்ணிட்டேங்க சார். மியூட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். என்னுடைய ஸ்கிரீன் எல்லாம் வியூ ஆகுதுல்ல? ஆகுதுங்க சார். ஓகே, குட் ஈவினிங் டு ஆல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பி ப்ரொஃபஷனல். நம்ம எல்லாம் எப்படி ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான சில விஷயத்த நம்ம இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறோம். ஏற்கனவே நம்ம வந்து ப்ரொஃபஷனலா இருக்குமா இல்லையா அப்படிங்கறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி தான் நம்ம செயல்படுறோம்னு நினைச்சிட்டு இருப்போம். அப்ப நம்மளுடைய செயல்பாடுகளை சுய மதிப்பீடு செய்யக்கூடிய ஒரு விஷயமாவும் நம்ம இன்னைக்கு அதை எடுத்துக்கலாம். அப்ப நம்ம வந்து இந்த இந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து
ஒர்க் பண்ணக்கூடிய நிறுவனத்தை பத்தி நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கணும். அது ஒரு சாதாரண நிறுவனம் அல்ல. ஏன்னா இது வந்து ஒரு எல்ஐசி மாதம், செப்டம்பர் மாதம் அப்படிங்கறதுனால முதல்ல எல்ஐசி நிறுவனத்தை பற்றியான ஒரு வீடியோவை நம்ம எல்லாம் பார்த்து நாமளே உற்சாகப்படுத்திக்கலாம், பாராட்டிக்கலாம். அதை கொஞ்சம் பார்க்கலாம். ஆடியோ வருதா சார்? வருதுங்க சார். ஆடியோ வருது இல்லையா? வருதுங்க சார், வருதுங்க சார். ஓகே ஓகே. திசையெங்கும் கிளைகள் கொண்ட எல்ஐசி நிறுவனமே, காக்கும் இரு கரங்கள் கொண்ட எல்ஐசி நிறுவனமே. திசையெங்கும் கிளைகள் கொண்ட எல்ஐசி நிறுவனமே, காக்கும் இரு கரங்கள் கொண்ட எல்ஐசி நிறுவனமே. நிறுவன ஒளியினிலே பல குடும்பங்கள் ஒளிர்கிறது, மக்கள் சுவாசிக்கும் மூச்சினிலே என்றும் எல்லைக்கு நிறைந்திருக்கும். சேவைகளை செய்வதிலே எல்லைக்கு முதலாகும். மக்களின் மனதினிலே நீங்காது நிறைந்திருக்கும். திசையெங்கும் கிளைகள் கொண்ட எல்லைக்கு நிறுவனமே, காக்கும் இரு கரங்கள் கொண்ட எல்லைக்கு நிறுவனமே. குடிநீர் திட்டம் என்றாலே எல்ஐசி ஞாபகமே, ரயில்வே திட்டம் என்றாலே எல்ஐசி ஞாபகமே, மின்சார திட்டம் என்றாலும் எல்ஐசி ஞாபகமே. பாலம் கட்டவும் நேடும் சாலை அமைக்கவும் லட்சம் கோடிகள் தந்து உதவும் நிறுவனம். திசையெங்கும் கிளைகள் கொண்ட எல்ஐசி நிறுவனமே, காக்கும் இரு கரங்கள் கொண்ட எல்ஐசி நிறுவனமே. எல்ஐசியின் வயதோ 64 என்றென்றும் அதற்கே நாட்டில் முதலிடமே. பாலிசிதாரர் பல கோடி பேரை கொண்ட நிறுவனமே, மக்கள் நம்பிக்கை என்றும் பெற்ற நிறுவனம். ஜீவ ஜோதியாக ஒளிரும் நிறுவனம். திசையெங்கும் கிளைகள் கொண்ட எல்ஐசி நிறுவனமே, காக்கும் இரு கரங்கள் கொண்ட எல்ஐசி நிறுவனமே. நிறுவன ஒளியினிலே பல குடும்பங்கள் ஒளிர்கிறதே, மக்கள் சுவாசிக்கும் மூச்சினிலே என்றும் எல்ஐசி நிறைந்திருக்கும். சேவைகளை செய்வதிலே எல்ஐசி முதலாகும். மக்களின் மனதினிலே நீங்காது நிறைந்திருக்கும். திசையெங்கும் கிளைகள் கொண்ட எல்ஐசி நிறுவனமே, காக்கும் இரு கரங்கள் கொண்ட எல்ஐசி நிறுவனமே. நம்ம எல்ஐசி என்பதுல நம்ம எல்லாமே மிகவும் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம் நண்பர்களே. இப்ப
நம்ம வந்து இப்ப நம்முடைய சப்ஜெக்ட்டுக்கு போறோம். இப்ப இந்த 2 பேர்ல யாரு கிரிக்கெட்ட வந்து ஒரு ப்ரொஃபஷனலா விளையாடுறாங்க சார்? கோபாலகிருஷ்ணன் சார். சார் இங்க பேடு பேட் எல்லாம் கட்டின்னு இருக்காங்க இல்லைங்க சார், அவங்க வந்து ப்ரொஃபஷனலா வருவாங்க சார். ஓ, அவரை பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு இவர் தான் வந்து ப்ரொஃபஷனலா கிரிக்கெட் விளையாடுறாரு அப்படின்னு இல்லைங்களா? ஆமாங்க சார். இவர் வந்து சும்மா பொழுதுபோக்குக்காக விளையாடுறாரு. ஒரு லெஃப்ட் பெஞ்ச கூட சைடுல. ஒரு ஸ்டம்பா வச்சுட்டு ஜாலியா விளையாடுறாரு. ஆமாங்க. ஆனா இவரே எப்படி விளையாடுறாருன்னு சொல்றீங்க? இவர் வந்து கால்ல பேட் எல்லாம் கட்டிருக்காரு, கையில கிளவுஸ், ஹெல்மெட், முறையா வந்து ப்ரொஃபஷனலா இவர் வந்து ஒரு professional-ஆ. கிரிக்கெட்ட வந்து ஒரு ப்ரொஃபஷனலா எடுத்திருக்காரு. எஸ் சார். அப்ப இவங்க 2 பேர்த்தையும் பார்த்த உடனே நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுதுல்ல சார்? ஆமாங்க சார். இவர் வந்து ஒரு இந்த கிரிக்கெட்டை வந்து ஒரு ப்ரொஃபஷனலா எடுத்திருக்காரு, இவர் ஜாலியா எடுத்திருக்கிறாரு அப்படின்னு. அடுத்தது இந்த 2 பேரை பாருங்க, 2 பேருமே எல்ஐசி ஏஜென்ட். இந்த 2 பேர்ல யார் சார் ப்ரொஃபஷனலா பண்றான்னு நினைக்கிறீங்க? இங்க லெஃப்ட் சைடுல வந்து கோட் எல்லாம் போட்டுட்டு அழகா உட்கார்ந்து இருக்காருங்க சார். அவர் Left பின்னாடி ஷீல்டு அதெல்லாம் இருக்கு இல்லையா? ஆமாங்க சார். அவரோட பின்னாடி வந்து அழகா ஷீல்டு எல்லாம் அடிக்க வச்சிருக்காரு. ரேக் வந்து நல்லா சார் இவரும் ஐயெல்லாம் கட்டிட்டு பாருங்க எவ்வளவு ஃபைல் எல்லாம் வச்சுட்டு உட்கார்ந்திருக்காரு. இவரு பார்த்த தெரியல அப்படியே ப்ரொஃபஷனலா. ஃபைல்லாம் வச்சிட்டு இருக்காரு. ஆனா அரேஞ்ச்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு கரெக்டா இல்லைங்களே. ஒரு ப்ரொஃபஷனல் லுக் இல்லைங்கிறீங்க, பார்த்த உடனே தெரியல. ஆமாங்க சார். நீ ஒருவேளை பழக பழக தெரியுமாங்க நமக்கு தெரியாது. ஆனா பார்த்த உடனே என்ன தெரியுது நமக்கு, இந்த 2 பேர்ல இவங்க வந்து ப்ரொஃபஷனலா இருக்காங்க அப்படின்னு நம்மளால வந்து கணிக்க முடியுது இல்லையா சார்? எஸ் சார். அப்ப அதே மாதிரி உங்களை பார்த்த உடனே, உங்க கிளைண்ட் உங்களை பார்த்த உடனே நீங்க இந்த தொழில்ல ப்ரொஃபஷனலா பண்றீங்க அப்படிங்கறத அவங்களுக்கு கன்வே பண்றீங்களா? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்க்கணும். இப்ப எப்படி நமக்கு பார்த்த உடனே ஒருத்தர் ஒரு தொழில வந்து ப்ரொஃபஷனலா பண்றாரா பண்ணலையாங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. சார் யாரு ஸ்கிரீன்ல யாரோ கிறுக்குறாங்களே? ஆமாங்க சார். யார் அந்த சார் கொஞ்சம் பாத்துக்கங்க. ஓகேங்க சார். ஓகே. குழந்தையோட யாரும் உட்காந்துருக்காங்களோ? சார் ஸ்கிரீன்ல வந்து யாரும் வந்து டச் பண்ணாதீங்க சார். ஸ்கிரீன்ல வந்து Okay, sir. கிறுக்குனீங்கன்னா உங்களுக்கு தான் அது டிஸ்டர்ப் ஆகும். நீங்க யாராவது ஸ்கிரீன் ஷாட் எடுக்கிறா இருந்தா கூட உங்களுக்கு தான் டிஸ்டர்ப் ஆகும். அதனால எல்லாருமே மெச்சூர்டு பீப்புள் தான், கொஞ்சம் ஒத்துழைங்க. அப்ப நம்மள பார்த்த உடனே நம்ம கிளைண்ட்டுக்கு நம்ம இந்த முகவாமையை ஒரு ப்ரொஃபஷனலா பண்றோமா அப்படிங்கறத கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நான் சொல்றது புரியுதா கோபாலகிருஷ்ணன்? ஆமாங்க சார். ஓகே. அதுக்கு நான் சின்ன ஒரு கிளிப்பிங் அடுத்து உங்களுக்கு வந்து காட்ட போறேன். அதாவது நம்மளுடைய செயல்பாடு ஒரு ஆர்டினரியா இருந்தா நம்ம எப்படிலாம் பிஹேவ் பண்ணுவோம் அப்படிங்கறத நான் வந்து பேசுறதை விட உங்களுக்கு விசுவலா காமிச்சேன்னு வைங்களேன், இன்னும் அருமையா தெரியும். அடாடா நம்ம கூட அப்படித்தானே இருந்தோம் அப்படின்னு. முதல்ல எல்லாருமே இப்படித்தான் இருக்கோம். ஆனா அதுக்கப்புறம் நம்மளுடைய செயல்பாட்டை மாத்தணும் அப்படிங்கறத நான் சொல்ல விரும்புறேன். அத கொஞ்சம் பார்க்கலாமா கோபாலகிருஷ்ணன்? பார்க்கலாங்க சார். மாய கண்ணாடி படம் எத்தனை பேர் பாத்தீங்க? பாத்தீங்களா கோபாலகிருஷ்ணன்? இது நான் பார்க்கலைங்க சார். மாய கண்ணாடி பார்க்கலைங்க சார். படம் பார்க்கல இல்லையா? ஆமாங்க சார். இதுல சேரன் வந்து எல்ஐசி ஏஜென்ட் ஆவாரு. அவர் அதுக்கப்புறம் என்னென்ன பண்றாரு, எப்படி ஆகுறாரு எல்லாம் கொஞ்சம் நம்ம பாருங்க கொஞ்சம். ஓகேங்க சார். ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா? ஆமாங்க சார். நடுவுல ஆ? நடுவுல கஸ்டமர் வந்து வேற பேசிட்டே இருக்காங்க, நம்மள கவனிக்க மாட்றாங்க. இல்ல இப்ப இவங்க வந்து இந்த தொழில வந்து ஒரு ப்ரொஃபஷனலா பண்ணிருக்காங்களா இல்ல எப்படி பண்ணிருக்காங்கன்னு சொல்லுங்க. அதாவது இவங்க ப்ரொஃபஷனலா ஒன்னும் ஆகல. ம். ஏஜென்ட் எடுத்துட்டு வந்து போயிட்டு கேக்குறாங்க, எப்படி பேசணும்ன்றது முறையா தெரியாம பேசுறதால
கஸ்டமரை வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ம். கஸ்டமரோட நடவடிக்கைகள் வந்து நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அவங்க இதுக்கு இன்ட்ரெஸ்ட் குடுக்கலன்னா, நம்ம வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட்டா பேசுற அளவுக்கு நம்ம பேசணுங்க சார். அந்த மாரி நம்ம ப்ரொஃபஷனலா வளரணும். வேற யாராவது இவங்க என்ன மிஸ்டேக் பண்ணாங்கன்னு யாராவது ஒரு ஆள் சொல்ல முடியுமா? அன்மியூட் பண்ணிட்டு. இவங்களுடைய அப்ரோச் எப்படி இருந்தது? ஏன் இவங்களுக்கு வெற்றி கிடைக்கல? சொல்ல முடியுமா? சார் அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்காம போயிட்டாங்க. அவங்க குழந்தை ஸ்கூல் டைம் கேட்டாங்கல்ல. அப்பாயின்மெண்ட் தான் அண்ணாச்சிட்ட கேட்டாங்கல்ல. நீ செத்தா பணம் வரும்னு சொன்னாங்கல்ல. அண்ணாச்சி அப்படியே கொந்தளிச்சார்ல. அண்ணாச்சி கிட்ட இல்ல சார், அந்த மேடம் கிட்ட ஸ்கூல் டைம் குழந்தைங்க ரெடி ஆகி போற டைம்ல இவங்க போயிட்டாங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கல. அப்புறம் ஆமா சார், அப்பாயின்மெண்ட் வாங்கல. அதனால அந்த பிஸிலே இருந்துட்டாங்க, இவங்க சொல்றது கேட்கல. சரி. அது இல்லாம அவங்க குழந்தைய வச்சு சென்டிமெண்டா அவங்க சொல்லிருக்கலாம், குழந்தைங்க எஜுகேஷன் அந்த மாதிரி சொல்லியிருந்தா கொஞ்சம் திரும்பி பார்த்திருப்பாங்க. அவங்கதான் தோசை வந்து சேனலா பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஆரம்ப காலத்துல எல்லா முகவரும் நம்ம இந்த மாதிரி தான் செயல்பாடு இருக்கு இல்லையா? ஆமாங்க சார். நம்மளுடைய செயல்பாடு என்ன பண்றோம், நம்ம வந்து அடிஷனலா ஒரு இன்கம் வேணும் அப்படிங்கிற ஒரு இதுல இந்த தொழிலுக்கு வரோம். ஏன்னா நம்ம பல்வேறு தொழில் செஞ்சு பார்த்து அதுல எல்லாம் நமக்கு வந்து ஒரு சரியான வாய்ப்பு இல்லாதனால, முதலீடு பண்ணக்கூடிய ஒரு வசதி வாய்ப்பு நம்மகிட்ட இல்லாதனால என்ன பண்றோம், நிறைய முகவர்கள் வந்து இதுல இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, நம்ம எப்பனாலும் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த பிளெக்சிபிலிட்டிய அடித்தளமா வைத்து தான் இந்த தொழில வந்து நிறைய முகவர்கள் வராங்க. அதே மாதிரி மற்ற ஏஜென்ட் வெற்றி பெற்ற முகவர்களை பார்த்தும் வராங்க. ஓ, நம்மளும் இந்த தொழிலுக்கு போனா சம்பாதிக்கலாம் போல் இருக்கு, நம்ம வந்து இதை ஒரு பார்ட் டைமா பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு இந்த தொழிலுக்கு வராங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்களுடைய அப்ரோச்ல வந்து மாற்றம் இல்லை அப்படின்னா, நம்மளுடைய செயல்பாடு இந்த மாதிரி இருந்தா நம்மளால ஒரு பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ண முடியாது. அப்ப நம்ம இந்த தொழிலை ஒரு ப்ரொஃபஷனலா பண்ணணும் அப்படின்னா, முகவாமையோட அனைத்து செயல்லையும் நம்மளுடைய ப்ரொஃபஷனலிசம் வந்து நம்ம பார்க்கக்கூடிய ப்ராஸ்பெக்டுக்கு வந்து நம்ம தெரியப்படுத்தணும். அப்ப நம்ம பண்ணக்கூடிய தொழிலோட சாராம்சம் என்னென்ன, நம்ம என்னென்ன வேலை பண்றோம் அப்படிங்கறத பாருங்க. இதாங்க ஒரு முகவரோட பணிங்கிறது. இதுதான் சஸ்பெக்டிங், ப்ராஸ்பெக்டிங், அப்ரோச்சிங், பிரசன்டிங், க்ளோசிங், சர்வீசிங். இது எல்லாத்திலையும் நம்ம ஒரு ப்ரொஃபஷனலிசத்தை கடைபிடித்தால்தான் நீங்க இந்த முகவாமைய ஒரு ப்ரொஃபஷனலா பண்றீங்க அப்படிங்கிறது அர்த்தம். சார், நான் பிளான் பிரசன்டேஷனை மட்டும் ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச்ல பண்ணுவேன் சார், நான் க்ளோசிங் டெக்னிக் நான் கில்லாடி சார் அப்படின்னு சில ஸ்பெசிபிக்கான விஷயத்தை மட்டும் நீங்க ஸ்பெஷலைஸ் ஆனீங்கன்னா உங்களால் முழுமையா இந்த தொழில வெற்றி அடைய முடியாது. ஸ்டார்டிங் நமக்கு என்ன தேவை, ப்ராஸ்பெக்டிங் தேவை. ஆனா நம்ம என்ன பண்றோம், நிறைய பேர் எடுத்தோடனே ப்ராஸ்பெக்டிங் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம்னா ப்ராஸ்பெக்டிங் லிஸ்ட் போடுறோம். ஆனா அந்த ப்ராஸ்பெக்டிங் லிஸ்டுக்கு முன்னாடி நம்ம ஒரு லிஸ்ட் போடணும். அந்த லிஸ்டுக்கு பேர் தான் சஸ்பெக்டிங். சஸ்பெக்டிங் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. அங்க நீங்க எந்த ஃபில்டரும் பண்ண வேண்டாம். உங்களுக்கு யாரெல்லாம் தெரியுமோ அவங்களை பற்றி முழுமையான விவரத்தை குறிக்கக்கூடிய ஒரு ரிஜிஸ்டர் தான் சஸ்பெக்டிங் ரிஜிஸ்டர். அப்ப இந்த முகவாமை தொழில நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய முதல் ரிஜிஸ்டர் எதுன்னு பாத்தீங்கன்னா சஸ்பெக்டிங் ரிஜிஸ்டர் இருக்கணும். சஸ்பெக்டிங் ரிஜிஸ்டர் எத்தனை பேர்ட்ட சார் இருக்கு? என்னண்டா இருக்குங்க சார். உங்ககிட்ட இருக்கா? இருக்குங்க சார். நம்ம மக்கள்கிட்ட எத்தனை பேர்ட்ட இருக்கும்னு நினைக்கிறீங்க? சாட்ல நீங்க எல்லாரும் டைப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, அது நீங்க சஸ்பெக்டிங் சார், நீங்க சஸ்பெக்டிங் ரிஜிஸ்டர்ல என்ன சார் எழுதுவீங்க கோபாலகிருஷ்ணன் சார்? யார பாக்குறோம், பார்க்க போறோம், ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்றாங்க என்னோட ஃப்ரெண்டு இவங்க இருக்காங்க, ரிலேட்டிவ் இருக்காங்க அப்படி அந்த நேம்லாம் வந்து சஸ்பெக்டிங்ல ஃபர்ஸ்ட் எழுதிடுங்க சார். அவங்க வந்து அவங்களோட ஊர் பேரு, மொபைல் நம்பரு அதுல எழுதிடுங்க சார். அதுல இருந்து தான் ஃபில்டர் பண்ணி ப்ராஸ்பெக்டிங் ரெடி பண்றேங்க சார். ஒரு பேஜுக்கு எத்தனை நம்பர் எழுதுவீங்க சார்? எத்தனை பேர் எழுதுவீங்க? அது 10 பேர் வருங்க சார் ஒரு பேஜ்ல. இப்ப நான் சொல்ல வர்றது, ஒரு சஸ்பெக்டிங்க்கு ஒரு பேஜ் நீங்க ஒதுக்கணும். ஓகேங்க சார்.
எதுக்கு இப்- எதுக்காக ஒதுக்கணும்? சஸ்பெக்டிங் என்பது நம்ம பேரும் போன் நம்பரும் எழுதுற புக்கு அல்ல. நம்ம பேரும் போன் நம்பரும் மட்டும் எழுதுனா அது வந்து ஒரு அட்ரஸ் புக் ஆயிரும், இல்ல போன் டைரி ஆயிரும். நம்ம இங்க பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரை பத்திய உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியுமோ அனைத்தையும் எழுதணும். இப்ப உங்களுக்கு வந்து ஒரு மகள் இருக்கான்னு வைங்க, அவங்களுக்கு வந்து நீங்க மாப்பிள்ளை பாக்குறீங்க. மாப்பிள்ளை பார்க்கும்போது நீங்க என்ன செய்வீங்க? அப்படியே அவருக்கு பொண்ணை நீங்க கொடுத்துருவீங்களா? அவருடைய பேரு போன் நம்பர் கிடைச்சா மட்டும் அப்படியே நீங்க பொண்ணை கொடுத்துருவீங்களா? கொடுக்க மாட்டாங்க சார். அவரை பத்தி டீட்டெயிலா விசாரிப்பேங்க சார். அவரை பத்தி டீட்டெயில் எல்லாம் விசாரிப்பீங்க. அவர் என்ன படிச்சிருக்காரு, எங்க பிறந்திருக்காரு, என்ன வேலை பாக்குறாரு, அவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க, அண்ணன் தம்பி என்ன பண்றாங்க, சொந்தக்காரங்க எல்லாம் எங்க இருக்காங்க, அவங்களுடைய பூர்வீகம் எது, அவங்க அக்கம் பக்கத்துல எப்படி பழகுறாங்க, அவங்கள பத்தி என்ன சொல்றாங்க, அவருடைய கேரக்டர் என்ன, இதெல்லாம் விசாரிப்பீங்களா மாட்டீங்களா சார்? ஆமாங்க சார். அப்ப நமக்கு சஸ்பெக்டிங் என்பது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மாப்பிள்ளைன்னு நினைச்சுக்கோங்க. நீங்க வெறும் அவருடைய போன் நம்பரையும் பேரையும் எழுதுனீங்கன்னா உங்களை அவரை பற்றிய விவரங்கள் தெரியாது. அப்ப நான் சொல்ல வர்றது, சஸ்பெக்டிங்க்கு நீங்க ஒரு பேஜ் ஒதுக்கி அவரை பற்றியான முழுமையான விவரத்தை எழுதணும். இப்ப நான் சொல்றது புரியுதா? நல்லா புரியுது சார். ஏன் ஒரு பேஜ் ஒதுக்கணுங்கிறது புரியுதா? அப்ப நம்ம ஒரு பேஜ் ஒதுக்கும் போது என்ன ஆகும்னா, அவருக்கு உள்ள டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணணும். அப்ப டேட்டாவை கலெக்ட் பண்ணும் போது என்ன ஆகும்னா, அந்த ப்ராஸ்பெக்டிங் லிஸ்டுக்கு முன்னாடி இந்த வேலையை செய்யணும். இதுல ஏதாவது குழப்பம் இருக்கா உங்களுக்கு? ஏதாவது சார் இது எப்படி சார் பண்றதுன்னு யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இன்னும் கொஞ்சம் நீங்க அதை தெளிவாவே சொல்லுங்க சார். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, உங்க ஃப்ரெண்டு ஒருத்தருடைய பேரும் நம்பரும் கிடைக்குது, அந்த புக்ல எழுதுவேன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க சார். அந்த நண்பரை பத்தியான விஷயத்தை வந்து நீங்க விசாரிச்சு அந்த புக்ல நீங்க என்ட்ரி போடுங்கிறனால வேற ஒண்ணும் இல்ல. அவருடைய பேரு, அவர் என்ன படிச்சிருக்காரு, என்ன தொழில் பண்றாரு, அவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க, அண்ணன் தம்பி என்ன பண்றாங்க, அவருக்கு கல்யாணம் ஆயிருச்சா, அவங்க ஒர்க் பண்றாங்களா, குழந்தைகள் இருக்கா, குழந்தைகள் எங்க படிக்கிறாங்க அப்படின்னு அவரை பத்தியான அனைத்து விஷயங்களையும் அந்த புக்ல நீங்க என்ட்ரி பண்ணணும். ஓகேங்க சார். ஓகேங்க சார். அனைத்து விஷயங்களையும் எழுதும் போது நமக்கு வந்து ஒரு முழுமையான தகவல் கிடைச்சிரும். அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போடுவதற்கு பேஸ் ஒர்க் இதுதான், பேசிக் ரெக்கார்டு இதுதான். இந்த ரெக்கார்டு எந்த அளவுக்கு நம்ம டெவலப் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு சக்சஸ் ரேட்டு அதிகமாகும். இத கொஞ்சம் சிரமப்பட்டு நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம்னு வைங்க, இதுக்குனே ஒரு புக்கை ஓபன் பண்ணி ஒரு ஒரு சஸ்பெக்டிங்க்கு ஒரு லிஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண கத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நான் சொல்றது புரியுதா? புரியுதுங்க சார். நல்லா புரியுதுங்க சார். அப்ப எப்படி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றதுன்னு அடுத்த கேள்வி கேட்டதுக்கு தான் உங்களுக்கு சொன்னேன். நீங்க மாப்பிள்ளை எடுக்கிற மாதிரி இருந்தா நீங்க எந்தெந்த சோர்ஸ்ல எல்லாம் விசாரிப்பீங்கல்ல அவரை பத்தி? ஆமாங்க சார். அப்புறம் நீங்க இப்ப உங்களை பத்தி நான் வந்து விசாரிக்க முடியாதா? நீங்க வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து இன்ஃபார்ம் பண்றாருன்னா நான் அவர்கிட்டயே கூட கேட்கலாம். அவரை பத்தியான ஃபுல் விவரம் கேட்டா அவர் முடிஞ்ச வரைக்கும் சொல்லுவாரு. அவர்கிட்ட நம்ம வந்து விசாரிச்சு நம்ம அப்ப வந்து குறிச்சுக்கலாம் இல்லைங்களா? அவர்கிட்ட ஆமாங்க சார். ஃப்ரெண்டு கிட்டே வந்து ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சுக்கலாங்க சார். அவரு என்ன படிச்சிருக்காரு, அவர் மேரேஜ் ஆயிடுதா, அவரு கூட எல்லா விவரம் நம்ம தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம இப்பெல்லாம் பேஸ்புக்ல இருக்காங்க, ட்விட்டர்ல இருக்காங்க, வாட்ஸ்அப்ல இருக்காங்க. அவங்களுடைய ப்ரொஃபைல் நம்ம போய் பார்க்க முடியும். எல்லாமே நம்ம நினைத்தால் அதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா? ஆமாங்க சார். நம்ம இது வரைக்கும் ஏன் இதை செய்யலைன்னா நம்ம நினைக்கல, செய்யல, அவ்வளவுதான். நம்ம என்ன செஞ்சோம், இது வரைக்கும் பேரும் போன் நம்பர் மட்டும் இருந்தா போதும், போன்ல பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கி இம்மிடியேட்டா அவங்க என்ன பண்ணோம், நம்ம எடுத்த உடனே சஸ்பெக்டிங் புக்ல எழுத மாட்டோம், ப்ராஸ்பெக்டிங் புக்ல எழுதுவோம். ப்ராஸ்பெக்டிங் புக்ல எழுதுறதுக்கு முன்னாடி சஸ்பெக்டிங் புக்ல ஏன் எழுதணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு அதிகமான ரிஜெக்ஷன் இல்லாம இருக்கணும். அப்படின்னா இந்த ஃபில்டர் ஒர்க்கை நீங்க ஸ்டார்டிங்ல பண்ணிட்டீங்கன்னா உங்களால் அதிக சக்சஸ் ரேட்டை காட்ட முடியும், உங்க டைம் மிச்சமாகும். இப்ப பெரிய பெரிய ஸ்கூல்ல என்ன சார் பண்றாங்க, நல்லா படிச்சவங்க தானே சேர்க்கிறாங்க. ஆமாங்க சார். மார்க் இப்ப 10th வந்து 475 மேல எடுத்தவங்க மட்டும்தான் ஒரு சில ஸ்கூல்ல அட்மிஷன் போடுறாங்க சார். ஏன் எல்லாத்தையும் சேர்க்க மாட்டேங்கிறாங்க? அவங்களதான் வந்து நல்லா படிக்க வைக்க முடியும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க சார். மார்க்கெட்டிங் பண்றாங்க, அவங்க ஸ்கூல்ல மார்க்கெட்டிங் பண்றாங்க. அவங்களுடைய வேலை வந்து சோசியல் சர்வீஸ் அவங்க நினைக்கல. அதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, நான் பணம் போட்டு நடத்துறேன்,
இத வந்து நான் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவேன். அப்ப நான் வந்து கொஞ்சம் புவரான ஆளெல்லாம் எடுத்தா என்னுடைய ஸ்கூல் பேரு கெட்டுரும். ஏன் ஸ்கூல் பேரு கெட்டதுன்னா எனக்கு வந்து என்னுடைய பிசினஸ் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற ஆங்கிள் தான் என்ன பண்றாங்க, அவங்க ஃபில்டர் பண்றாங்க. இப்ப நம்மளுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து போய் மக்களுக்கு எஜுகேட் பண்றது நம்ம ஒரு பக்கம் வேலை அப்படின்னு சொன்னால் கூட அல்டிமேட்டா உண்மையான வேலை நம்ம வேலை என்னங்க? நம்ம வேலை வந்து அவங்களுக்கு பாலிசி கொடுத்து நம்ம ஏர்ன் பண்ணணுங்க சார். நம்ம ஏர்ன் பண்ணணும், அதுதான் முக்கியமான உண்மையை பேசுவோம். நம்ம உண்மையை பேசுவோம். நம்ம இந்த தொழிலுக்கு வந்திருக்கு சம்பாதிக்கிறதுக்கு. நம்ம இத வந்து ஒரு ப்ரொஃபஷனா எடுத்துட்டோம். ப்ரொஃபஷனலா எடுத்து சேவை மூலமா சம்பாதிக்கணும் அப்படிங்கறத விட்டுட்டு சம்பாத்தியது மூலமா சேவை பண்ணணும். இதுதான் உண்மையான நடைமுறையில பிராக்டிகலான விஷயம். நீங்க ஒரு ஸ்டேஜ் பணம் சம்பாதிச்ச பிறகு நீங்க முழு மூச்சா என்ன பண்ணலாம், சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணலாம், அது வேற. நான் அங்க பாயிண்ட்டுக்கு வரல. முதல்ல இந்த தொழில நம்ம ஜெயிக்கணும் இல்லையா சார்? இந்த தொழில ஜெயிச்ச பிறகுதான் நம்ம சர்வீஸ்ங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூக்கு போகணும். அப்ப இந்த தொழில ஜெயிக்கணும் அப்படின்னா நான் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்திலையும் ஒரு ப்ரொஃபஷனலிசம் இருக்கணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன செய்யணும், நான் யார போய் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறதை நான் ஃபில்டர் பண்ணணும். நான் ஃபில்டர் பண்ணாம பாக்குறவங்க எல்லாம் கேட்டேன்னு வைங்க, ஆரம்பத்துல அது செய்யலாம், ஒண்ணும் தெரியாத அப்ப நம்ம செய்யலாம். ஆனா இப்ப நம்ம ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகும் அதே வேலையை செய்ய முடியுமா? ரஜினிகாந்த் வந்து முதல்ல வாய்ப்பு கேட்டு ஒவ்வொரு கம்பெனியா முதல்ல போயிருப்பாரு ஆரம்ப காலத்துல. இப்ப போவாரா? போறதில்லைங்க சார். இப்ப என்ன செய்வாங்க, அவர்கிட்ட வாய்ப்பு கேட்டு எல்லாரும் வந்து நிப்பாங்க கியூல அவர் வீட்டு முன்னாடி. ஆமாங்க சார். அப்ப நம்ம ஆரம்பத்துல இருந்தது மாதிரியே இப்பவும் அதே வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட் வராது. அப்ப நம்ம பேசிக்கான ஒர்க்ல இருந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கறதான் என்னுடைய ஒரு அப்ரோச் ஐடியா. இது ஓகேவா? இது நல்லா இருக்குங்க சார். நீங்க சொல்ற ஐடியா நல்லா இருக்குங்க சார். இது வந்து நாங்க ஃபர்ஸ்ட் எப்படி பண்றோம் அப்படின்னா, பாலிசி ஹோல்டர் போய் பார்த்துட்டு அப்பதான் வந்து அவங்களோட டேட்டா எல்லாம் வாங்குறேங்க சார். ஆனா நீங்க சொல்றது முதல்ல இந்த டேட்டா எல்லாம் வாங்கிட்டா அவங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையான்றதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு ஃபில்டர் பண்ணிட்டு ப்ராஸ்பெக்டிங் ரெடி பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சார். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து சஸ்பெக்டிங் ரெஜிஸ்டரை ஒரு கேர்லெஸ்ஸா டீல் பண்ணாம, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், உங்க மாப்பிள்ளையை நினைச்சு டீல் பண்ணீங்கன்னா அதுல அதிக கவனம் செலுத்துவீங்க. நான் எதுக்கு அந்த வார்த்தையை சொல்றேன்னா, நீங்க அதை வந்து நீங்க வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் அந்த பாயிண்ட சொல்றேன். நீங்க சஸ்பெக்டிங் ரெஜிஸ்டர்ங்கிறது அவ்வளவு முக்கியம். சரி, இப்ப இதை நம்ம ஃபுல்லா எழுதியாச்சு சார். 500 பேர் எழுதியாச்சு, இல்ல 100 பேர் எழுதியாச்சு, 50 பேர் எழுதியாச்சு. அடுத்த ஸ்டெப் என்னங்க, சஸ்பெக்டிங்கா இருக்கிறவங்க வந்து நம்ம என்ன செய்யணும், அடுத்து ப்ராஸ்பெக்டிங்க்கு கொண்டு போகணும். ப்ராஸ்பெக்டிங்க்கு சஸ்பெக்டிங் உள்ளவங்களை எல்லாத்தையும் ப்ராஸ்பெக்டிங்க்கு கொண்டு போகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ராஸ்பெக்டிங்கா கொண்டு போக கூடாது. ஏன்னா சஸ்பெக்டிங் அப்ப நம்ம எந்த ஃபில்டர் ஒர்க்கும் பண்ணல, ஜஸ்ட் அவங்களை பற்றியான முழுமையான விவரத்தை மட்டும் நம்ம வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டடி பண்றோம், இவர் நம்ம அப்ரோச் பண்ணக்கூடிய தகுதி இவர்கிட்ட இருக்கா, நம்ம பிக்ஸ் பண்றோம். நம்ம போய் எல்லாரையும் பாக்குறது இல்ல, நம்ம பிக்ஸ் பண்ணி நம்ம பாக்குறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுக்கிறோம். இப்ப இந்த நார்ம்ஸ்ல வரக்கூடிய ஆளைத்தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டு நீங்க வச்சுக்கணும். அப்பதான் நீங்க வந்து இந்த தொழில அடுத்த ஸ்டெப்புக்கு போறீங்கன்னு அர்த்தம். இன்னும் பாக்குறவங்க எல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் நீங்க இந்த தொழில ஒரு ப்ரொஃபஷனலா பண்ணலங்கிறதுக்கு ஒரு இண்டிகேஷன். எப்படி நீங்க மத்தவங்களை பார்த்த உடனே இவர் ப்ரொஃபஷனலா பண்றாருன்னு சொன்னீங்களோ, அதே மாதிரி உங்களை பார்த்த உடனே நீங்க ப்ரொஃபஷனலா பண்றீங்க அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன் தான் நான் ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்களா அப்படின்னு பாருங்க. ஃபாலோ பண்ணா வெல் அண்ட் குட். ஃபாலோ பண்ணாதவங்க தயவு செய்து இதை ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுங்க. ஃபாலோ பண்ணவங்களே இதை எப்படி இன்னும் சிறப்பா பண்ணலாங்கிறதுக்கான யுக்தியை வந்து கையாளுங்க. அப்ப அந்த ப்ராஸ்பெக்டிங் ரெஜிஸ்டர்ல சஸ்பெக்டிங் ரெஜிஸ்டர்ல இருந்து எப்படி ஃபில்டர் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு ஏதாவது ஒரு ஃபார்முலா இருக்கான்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா நமகா ஃபார்முலா. அது என்ன நமகா ஃபார்முலா? இந்த நமகா ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்க. நீங்க வந்து சஸ்பெக்டிங் ரெஜிஸ்டர்ல எழுதுறவங்கள இந்த நமகா ஃபார்முலா அப்ளை பண்ணி, இந்த நமகா ஃபார்முலா அவங்களுக்கு அப்ளை ஆச்சுன்னா அவங்கள ப்ராஸ்பெக்டிங் லிஸ்ட்ல எழுதுங்க. அதுதான் ப்ராஸ்பெக்டிங் ரெஜிஸ்டர். இந்த ப்ராஸ்பெக்டிங் ரெஜிஸ்டர்ல வேணா நீங்க பேரும் போன் நம்பரும் எழுதிக்கலாம். ஏன்னா அவங்களை பத்தியான முழு விவரம்
ஏற்கனவே நமக்கு ஒரு டேட்டா பேஸ்ல வந்துருச்சு. அதனால மீண்டும் நீங்க அந்த இங்க வந்து நீங்க மீண்டும் அவங்கள பத்தி முழு விவரத்தை எழுத வேண்டாம், பேரும் போன் நம்பரும் எழுதினா போதும். அப்ப இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி சஸ்பெக்டிங் ரிஜிஸ்டர்ல உள்ளவங்களுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை ஆச்சுன்னா அவங்கள தூக்கி ப்ராஸ்பெக்டிங் ரிஜிஸ்டர்ல எழுதணும். அப்ப இந்த நமகா ஃபார்ம்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கலாமா கோபாலகிருஷ்ணன் சார்? தெரிஞ்சுக்கணும் சார், முக்கியமா தெரிஞ்சுக்கணுங்க சார். என் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நீடுங்க. நீடு முதல்ல ஒருத்தரை நம்ம அப்ரோச் பண்ணணும்னா அவருக்கு என்ன இருக்கணும்? நீடு இருக்கணுங்க சார். நீடு இருக்கணும். தேவையில்லாத ஆள்கிட்ட போய் நம்ம சொன்னோம்னா நம்மள வந்து என்ன செய்வான்? மதிக்கவே மாட்டான். இப்ப எப்படி அந்த அம்மா போய் பேசும்போது அந்த அவங்களை ஏதாச்சும் அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாங்களா? இல்லைங்க சார். குழந்தைக்கு வந்து நெய் ஊத்தின தோசை கொடுங்க, கணவருக்கு வந்து எடுத்துன்னு போன சாப்பாடு அந்த பாத்திரம் எடுத்துன்னு வந்துட்டீங்களான்னு கேக்குறாங்க. அப்ப இந்த நீடு அப்படிங்கிறது முக்கியம். அந்த நீடு இல்லாத நபர்கிட்ட போய் நம்மளுடைய டயத்தை வேஸ்ட் பண்ண கூடாது. ஆனா பாத்தீங்கன்னா ஃபார்ச்சுனேட்டா எல்லா மனுஷனுக்கும் ஏதோ ஒரு நீடு இருக்கும். நீடு இல்லாத மனுஷன் யாராவது இருக்கானா? எல்லாத்துக்கும் அந்த ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கு, குழந்தையோட படிப்பு அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கு, குழந்தையோட கல்யாணத்துக்கு அப்படின்னு ஒரு தேவை இருக்கு, குடும்ப பாதுகாப்புக்குன்னு ஒரு தேவை இருக்கு. அப்ப இந்த தேவைங்கிறது மெஜாரிட்டியான மனுஷனுக்கு இருக்கு. நம்ம அதை பத்தி ரொம்ப ஒரி பண்ண வேண்டியதில்லை. அப்ப நீடு முதல்ல இருக்கான்னு பாத்துக்கோங்க. பேசிக்கா ஏதோ ஒரு நீடு கண்டிப்பா இருக்கும். அப்ப எந்த நீட போக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான யுக்தியை நம்ம பின்பற்றதுக்கு பார்க்கலாம். நீடு எந்த நீடு அவருக்கு இல்லாம இருக்கு. சைல்டு எஜுகேஷனுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா அவர்கிட்ட வந்து நம்ம கேன்வாஸ் பண்றது ஈஸியா, இல்ல அவருக்கு ரிட்டையர்மெண்ட் பத்தி பேசினா ஈஸியா. பொதுவா வந்து சைல்டு சைக்காலஜிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும். அப்ப குழந்தை இருக்கிற ஆளா இருந்தா அந்த சைல்டு நீடு நம்ம போக்கஸ் பண்ணோம்னா கண்டிப்பா பிசினஸ் கிடைக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீடு. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா நீடு இருந்தா மட்டும் பத்தாது. நீடு நான் சொன்னது மாதிரி எல்லாத்துக்கும் மெஜாரிட்டி பீப்புளுக்கு இருக்கு, 199 பேருக்கு இருக்கு. அப்ப எல்லாத்தையும் நம்ம அப்ரோச் பண்ண முடியுமா? அடுத்து அப்ரோச் நம்ம அவங்கள அப்ரோச் பண்ண முடியுமா? எல்லாத்துக்கும் நீடு இருக்கு, ஆனா எல்லாத்தையும் நான் போய் பார்க்க முடியுமா? என்னால அவங்கள அப்ரோச் பண்ண முடியுமா? அப்ப அவங்க அப்ரோச் பண்ணக்கூடிய விதத்துல இருக்காங்களா நம்ம அந்த லிஸ்ட்ல உள்ளவங்க அப்படின்னு பார்க்கணும். இப்ப நீங்க நடிகர் விஜய் எழுதி வச்சிருக்கீங்க, சஸ்பெக்டிங் ரிஜிஸ்டர்ல என்ன பண்ணிட்டீங்க? சோசியல் மீடியா போய் நடிகர் விஜயை பத்தி முழு விவரத்தையும் நான் ஒரு பக்கம் தான் எழுத சொன்னேன், நீங்க என்ன பண்ணிட்டீங்க? 10 பக்கம் எழுதிட்டீங்க அவரை பத்தி. அவர் என்னென்ன படம் நடிச்சாரு, எத்தனை படம் 100 நாள் ஓடிச்சு, எத்தனை படம் தோல்வியாச்சு, இதெல்லாம் எழுதி வச்சுட்டு நீங்க ஃபார்முலா அப்ளை பண்றீங்க அவருக்கு நீட் இருக்குன்னு. ஆனா அவரை உங்களால அப்ரோச் பண்ண முடியுமா? விஜய உங்களுக்கு தெரியும், ஆனா விஜய் உங்களுக்கு தெரியுமா? அப்ப இப்பேற்பட்ட நபரை நீங்க சஸ்பெக்டிங் ரிஜிஸ்டர்ல எழுதி வச்சு பிரயோஜனம் இல்ல. அவர் பாலிசி போடுவார், அவர் பேரை மட்டும் எழுதி வச்சு பிரயோஜனம் இல்லை. நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் புரியுதா கோபாலகிருஷ்ணன்? புரியுதுங்க சார். அவரை நீங்க அப்ரோச் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது மணி. நீடு இருக்கு, அப்ரோச்சும் பண்ண முடியும். அடுத்து என்ன தேவை நமக்கு முக்கியமா? அவர்கிட்ட பணம் இருக்கணும். அவர் அன்றாட பொழப்புக்கே ஒருத்தர் வந்து ரொம்ப சிக்கல் இருக்காருன்னு வைங்க, அப்ப அவர்கிட்ட போய் நம்ம நேரத்தையும் டயத்தையும் வீண் பண்ணக்கூடாது. அப்ப அவர்கிட்ட வந்து பணம் இருக்கா, அவருடைய தேவையை பூர்த்தி செய்யற அளவுக்கு அவர்கிட்ட பணம் இருக்கா, முதலீடு பண்ற அளவுக்கு அவருக்கு எக்ஸஸ்டா வருமானம் இருக்கா அப்படிங்கிற அந்த எம் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நீடு இருக்கு, அப்ரோச் இருக்கு, மணி இருக்கு. அது மட்டும் இருந்தா பத்துமா? அந்த பணத்தை செலவழிக்க கூடிய அத்தாரிட்டி இருக்கான்னு பார்க்கணும். சில பேருக்கு முடிவெடுக்கிற அதிகாரம் இருக்காது, சம்பாதிக்க மட்டும் செய்வாங்க, ஆனா முடிவு அவங்க எடுக்க மாட்டாங்க. நம்ம போய் சொன்ன உடனே உட்காந்து விடிய விடிய பேசின பிறகு என்ன செய்வாங்க? எதுக்கும் ஒரு வார்த்தை வீட்டுல கேட்டுட்டுவாங்க. அப்ப அத்தாரிட்டி எங்க இருக்குங்க? அந்த அம்மாட்ட இருக்கு. அப்ப இவ்வளவு நேரம் இவர்கிட்ட பேசுனதெல்லாம் வேஸ்ட். மீண்டும் நம்ம அந்த அம்மாட்ட போய் திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அப்ப நமக்கு மணி மட்டும் இருந்தா பத்தாது, அதை முடிவு பண்ணக்கூடிய அத்தாரிட்டி அவர்கிட்ட இருக்கா அப்படின்னு பார்த்து அந்த நபரை நம்ம அணுகணும். அத்தாரிட்டி மட்டும் இருந்தா போதுமா? அடுத்து என்ன இருக்கணும்? ஹெல்த் இருக்கணும். நீடு இருக்கு, அப்ரோச் இருக்கு, மணி இருக்கு, அத்தாரிட்டியும் இருக்கு. ஆள் எங்க இருக்காரு? கொரோனா வந்து இன்டென்சிவ் கேர்ல இருக்காரு. அவர் தான் நம்மள கூப்பிடுவாரு, வாங்க பாலிசி போட்டுடலாம், ரொம்ப நாளா கேட்டே இருக்கீங்க, வாங்க வாங்க எங்க அப்பாவுக்கு போட்டுடலாம் அப்படிம்பாரு. நம்மளும் விட மாட்டோம். அப்பாவுக்கு ப்ரூஃப் இருக்கான்னு கேட்போம். பேன் கார்டு இருக்கு, ஆதார் கார்டு எல்லாம் இருக்குங்க பாரு.
சரி அப்பாட்ட ஃபார்ம்ல கையெழுத்து வாங்கணும், அப்பா எங்க இருக்காருன்னா அப்பா இன்டென்சிவ் கேர்ல இருக்காரு. இப்ப இவருக்கு நம்ம பாலிசி கொடுக்க முடியுங்களா? அப்ப நீடு, அப்ரோச், மணி, அத்தாரிட்டி இருந்தா மட்டும் பத்தாது, ஹெல்த் என்பதும் வெரி இம்பார்ட்டன்டா இருக்கும். அடுத்து அது என்ன ஏ அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்கௌண்டபிலிட்டி. அக்கௌண்டபிலிட்டினா என்னன்னு பாத்தீங்கன்னா பொறுப்புள்ள நபரா இருக்கணும் அவரு. ஒருத்தர் பொறுப்புள்ள நபர் இல்லைன்னா, சில பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, செக்க கொடுத்துருவாங்க. செக்க கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்க, சார் நான் சொல்லும் போது போடுங்கம்பாங்க. அது எப்ப சொல்லுவாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியாது, நமக்கும் தெரியாது. செக்க வாங்கி வச்சு செக்கே அப்படியே ஸ்டேலே ஆயிரும். அடுத்து அவங்க பேச்சு எப்பயும் மாத்த மாட்டாங்க. பேசுனா பேசுனதுதான், இன்னைக்கு பேசுனத நாளைக்கு மாத்தி அவங்களுக்கு பழக்கம் இல்ல. இன்று போய் நாளை வாங்க, பாலிசின்னு போட்டா ஒன்றைதான் போடுவேமாங்க. அப்ப அவங்க பிசினஸ்ல பாத்தீங்கன்னா செக் அதிகமா ரிட்டர்ன் பண்ணக்கூடிய நபரா இருப்பாங்க. ஒரு அக்கௌண்டபிலிட்டி, ஒரு பொறுப்பு இல்லாத தன்மை அவர்கிட்ட இருக்கும். அப்ப இந்த மாதிரி நபர்கிட்ட போய் நீங்க எல்லாதான் மத்த எல்லாமே இருந்தாலுமே அக்கௌண்டபிலிட்டி இல்லாத நபர்கிட்ட போனீங்கன்னா அவங்க உங்களை வச்சு அவங்க வேலையை நடத்திக்குவாங்களே ஒழிய, நீங்க எதுக்காக போனீங்களோ அதை அவங்க பண்ணி தர மாட்டாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்க மாட்டோம் இவர்கிட்டங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலுமே உங்களை பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம், வாங்க அடுத்த வாரம் வாங்க, இந்த வாரம் வாங்க, அடுத்த மாசம் வாங்கன்னு உங்களை விடாம வர சொல்லி அவங்களுக்கு உங்க மூலமா ஏதாவது காரியம் நடக்க வேண்டி இருந்தா அதெல்லாம் நடத்திக்கிட்டு உங்களை வெட்டியா அலைய விடுவாங்க. நீங்களும் என்ன பண்ணுவீங்க, இந்த மனுஷன்ட்ட பாலிசி வாங்காம விடுறது இல்லைன்னு நீங்களும் போய் அங்க என்னென்ன பண்ணணுமோ அத்தனை வேலையும் பண்ணுவீங்க. அவர் எப்ப வர சொல்றாரோ அப்ப எல்லாம் போவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. இருந்தாலும் உங்களால் பிசினஸ் வாங்க முடியாது. ஏன்னா அந்த நபர் எப்பேற்பட்ட நபர்னா அக்கௌண்டபிலிட்டி இல்லாத நபர். இதை நீங்க கணிக்க தவறுறீங்க. அப்ப இந்த நமகா ஃபார்முலா ஒருத்தருக்கு அப்ளை ஆகக்கூடியவங்களை எடுத்து இந்த ப்ராஸ்பெக்டிங் ரிஜிஸ்டர்ல எழுதி அவங்களுக்கு நம்ம அப்ரோச் பண்ணணும். இதுல ஏதோ ஒரு பாயிண்ட் அவருக்கு இல்லைனாலும் அவரை சஸ்பெக்ட் ரிஜிஸ்டர்லயே வச்சுக்கிட்டு அவரை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணி எப்ப இது எல்லாமே அவருக்கு அப்ளை ஆகுதோ அப்பதான் அவரை ப்ராஸ்பெக்டிங்ல அவரை கொண்டு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு எல்லாம் இருக்கு, நீட் இருக்கு, அப்ரோச் இருக்கு, அத்தாரிட்டி இருக்கு, ஹெல்த் இருக்கு, அக்கௌண்டபிலிட்டி இருக்கு, பணம் இல்ல. உண்மையான பிரச்சனை தானங்க இது. அப்ப இவர் அப்படியே விட்டுறலாமா? இவர் நம்ம ப்ராஸ்பெக்டிங் லிஸ்டுக்கு நம்ம கொண்டு போகவே கூடாதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கொண்டு போகணும் கண்டிப்பாக. ஏன்னா மீதி எல்லாம் இருக்கு, அவர்கிட்ட பணம் மட்டும் இல்ல. அப்ப அவர்கிட்ட அந்த பணம் வருவதற்கான வழியை நீங்க பண்ணி தரக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா அவர் உங்களை தெய்வமா நினைப்பாரு. நீங்க பல பக்கம் போறீங்க, அவருக்கு ஏதாவது சைடு வருமானம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஏதாவது அவர் தொழில நீங்க ஏதாவது அவருக்கு உபயம் செய்ய முடியும் அப்படின்னா அவரு கண்டிப்பா உங்களை மறக்க மாட்டாரு. அப்ப பணம் இல்லையேன்ட்டு அவரை நீங்க இக்னோர் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. ஒருத்தருக்கு ஹெல்த் வீக்கா இருக்கு, அப்ப நீங்க என்ன செய்யணும், அவரை அப்படியே சஸ்பெக்டிங் ரிஜிஸ்டர்லயே வைக்கணுங்கிற அவசியம் இல்ல. அவருக்கு உங்களுக்கு தெரிந்த டாக்டர், உங்களுக்கு தெரிந்த வைத்தியம், சுகர் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, பிரஷர்லாம் ஒரு நோயே இல்லைங்க, அக்குபஞ்சர் டாக்டர் நமக்கு தெரிஞ்சவர் இருக்காருங்க, அந்த மாதிரியான வழிமுறையை சொல்லி அவரை நீங்க இந்த ஃபார்முலாவுக்கு கொண்டு வர நீங்க அதை வரை தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். எப்ப அவர் இதுக்கு எல்லாம் ஃபிட் ஆகுறாரோ அப்ப நீங்க ப்ராஸ்பெக்டிங் லிஸ்ட்ல எடுக்கணும். நான் சொல்றது புரியுதா? நான் அதுக்காக இந்த ஃபார்முலா அப்ளை ஆகாதவங்கள அப்படியே தூக்கி போடுங்கன்னு சொல்லல. அவங்கள சஸ்பெக்டிங் ரிஜிஸ்டர்லயே வைத்து இந்த தகுதி எப்ப அவங்களுக்கு வருதோ அப்ப அவங்கள ப்ராஸ்பெக்டிங் லிஸ்டுக்கு கொண்டு போகணும். புரியுதா? புரியுதுங்க சார், புரியுதுங்க சார். இது உண்மையா? உண்மைங்க சார். இதுல நீங்க சொல்ல மாதிரி அக்கௌண்டபிலிட்டி இல்லாம செக் வாங்கி வச்சுட்டு 6 மாசம் ஆன கஸ்டமர் எல்லாம் என்னண்டா இருக்காங்க சார். அவங்க எல்லாத்தையும் இருப்பாங்க, எல்லாத்தையும் இருப்பாங்க. எனக்கு நான் முதல்ல வீடியோ ஆன உடனே ஒருத்தர் கொடுத்த செக் நான் இன்னும் வச்சிருக்கேன். பேக் ஒண்ணு போன வாரம் அந்த பேக் எடுத்து ஏதோ ஒரு பழைய பேக்கை சுத்தம் பண்ணும் போது பார்த்தா ஒரு செக் இருக்குது. என்னன்னு பார்த்தா எல்ஐசி ஆஃப் இந்தியான்னு போட்டு ஒரு செக் இருக்குது 5300 ரூபாய்க்கு. அந்த செக் பாத்தீங்கன்னா 1996ல கொடுத்த செக். அந்த கிளைண்ட் இன்னும் பாலிசி போடல அவரு. உண்மைதான், நான் சொல்றது எல்லாமே உண்மையைத்தான் சொல்றேன். அப்ப நம்ம அப்ப ஒரு ஃபார்முலா இல்லாம ஒர்க் பண்ணினோம். இப்ப ஒரு ஃபார்முலாவோட உங்களை ஒர்க் பண்ண சொல்றேன். அப்ப ஒர்க் பண்ணும் போது என்ன ஆகும்னா நம்மளுடைய நேரம் மீதமாகும். ஏன்னா இங்க நமக்கு நேரம் தான் மிச்சமாகணும். ஏன்னா நம்மளுடைய தொழில முதலீடே நேரம் தான். அப்ப நம்ம எங்க போய் உட்காரணும், யார்கிட்ட பேசணும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டு பிக்ஸ் பண்ணிட்டோம் என்றால் நம்ம கத்துக்கொள்ளக்கூடிய விஷயத்துக்கு ஒரு மதிப்பு இருக்குங்க.
நம்ம அருமை தெரியாத நபர்கிட்ட போய் நீங்க விடிய விடிய பேசுனீங்கன்னு வைங்க, அதோட மதிப்பு தெரியாது நண்பர்களே. அதுக்கு ஒரு அருமையான ஒரு கதை உண்டு. அவங்க அப்பா ஒருத்தர் ஒரு பழமையான அவர் சொல்ற ஒரு பையன் கேக்குறான், அப்பா அப்பா வாழ்க்கைனா என்னப்பா அப்படின்னு கேக்குறான். நல்ல ஃப்ரெண்டா பழகணும்னு சொல்றாங்களே, எல்லாருமே நல்லவங்க தானே, நான் எல்லாத்தையும் பழக கூடாதா அப்படின்னு கேக்குறான். அப்ப அவங்க அப்பா சொல்றாரு, நான் இதை உனக்கு ஒரே வரையில புரிய வைக்க விரும்பல, அதுக்கு நான் சின்ன உனக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்ட்டு வீட்டுல இருக்கிற ஒரு பழமையான கல்லு, கண்ணாடி கல்லு மாதிரி இருக்குதுங்க, அத அவருக்கு அந்த பையன்கிட்ட கொடுத்து, இத கொண்டு போய் மார்க்கெட்டு சந்தையில போய் நில்லு, இந்த கல்லை ஒரு கையில வச்சுட்டு நில்லு. சார் யாரோ அன்மியூட் பண்ணிருக்காங்க போல இருக்கே. கோபால் யார் பாருங்க, அவங்க அடிக்கடி அன்மியூட் பண்றாங்களே. பேசலாமா சார்? பேசலாம் சார். சாரி சார், பேசலாம் சார். ஓகே. அப்ப அவர் என்ன சொல்றாரு, நீ இந்த கல்லை கையில வச்சுக்க, சந்தையில போய் நில்லு. எல்லாம் என்ன செய்வாங்க, இது எத்தனை ரூபான்னு கேட்பாங்க, நீ 2 விரலை மட்டும் காட்டு. அப்ப அவங்க அதுக்கு ஏதாவது பதில் சொல்லுவாங்க, நீ எந்த பதிலும் சொல்லாத, அவங்க என்ன சொன்னாங்கன்னு என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற. இவன் போய் நிக்கிறான், அப்பா சொன்ன மாதிரி அந்த கல்லை கையில வச்சுட்டு சந்தையில நிக்கிறான். இது என்னப்பா வேலை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேக்குறாரு. அவர் எப்பயும் போல 2 விரலை காட்டுறான். இந்த கல்லுக்கு 20 ரூபாயா, அநியாயமா இருக்குது, இது ஒண்ணுக்கு ஆகாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். வரவங்க இப்படி கேட்கிறான். எல்லாம் ஒருத்தர் என்ன சொல்றான், 20 ரூபாய்க்கு மேல ஒரு பைசா கூட கொடுக்க முடியாதுங்கிறான். அப்பா என்ன சொல்லியிருக்காரு, நீ விற்கலாம் கூடாது, அவங்க என்ன சொல்றாங்களோ மட்டும் சொல்லியிருக்காரு. இவன் உடனே போறான், அப்பாட்ட சொல்றான், அப்பாப்பா இந்த கல்லு நான் 2 காமிச்சேன், இந்த கல்லுக்கு 20 ரூபானா ரொம்ப அதிகம்னு சொல்லி எல்லாம் போயிட்டாங்கப்பா அப்படின்னு. சரி, இந்த கல்லை கொண்டு போய் நீ என்ன பண்ற, அங்க ஒரு மியூசியம் இருக்கு, அந்த மியூசியத்துல கொண்டு போய் இந்த கல்லை காட்டு. கல்லை காட்டிட்டு என்ன விலைன்னு கேட்பாங்க. அப்பயும் இந்த 2 விரலை மட்டும் காமி, அவங்க சொல்ற விலையை என்கிட்ட சொல்லு, நீ அங்க எந்த பதிலும் சொல்ல வேண்டாம். அது பழமையான மியூசியம். அதுக்கு போறவங்க அங்க போய் இந்த கல்லை கொடுக்குறான். மியூசியக்காரன் பார்த்துட்டு, இது பழமையான கல்லா இருக்குது, ஏதோ ஒரு சரித்திர புகழ்பெற்றதா இருக்கும், நம்ம இந்த மியூசியத்துல வைக்கலாம்னு சொல்லிட்டு என்ன விலைன்னு கேட்கறான். இவன் 2 விரலை காட்டுறான். 2000 ரூபாயில இந்த கல்லுக்கு ரொம்ப அதிகம்ப்பா, அதெல்லாம் ரொம்ப அதிகம், கொடுக்க முடியாது. இவன் எந்த பதிலும் சொல்லாம அப்பா சொன்ன மாதிரியே அப்பா அங்க போனேன், சண்டையில 20 ரூபா அதிகம்னு சொன்னான், இங்க போய் நான் கைய காமிச்சேன் 2000 ரூபாய் அதிகம்னு சொன்னாரு. 2000 வரைக்கும் கொடுக்க ரெடியா இருக்காங்கப்பா, இந்த கல்லை நம்ம கொடுத்துடலாம் 2000 ரூபாய்க்குங்கிறான். இரு, பொறுமையா இரு, வைரக்கடை ஒன்று இருக்கு, அங்க கொண்டு போய் இந்த கல்லை காட்டு. அதே மாதிரி அவன் என்ன விலைன்னு கேட்பான். 2 விரலை காட்டு, வேற எதுவும் சொல்லாத, அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லுங்க. வைரக்கடைக்கு போறான், அந்த கல்லை கொடுக்குறான். அந்த வைர வியாபாரி அந்த கல்லை வாங்கி பார்த்துட்டு பாத்தீங்கன்னா, அது மிக அரிய வகை வைரம், அதோட மதிப்பு பல கோடி. அது அவனுக்கு தெரிஞ்சிருது வைர வியாபாரிக்கு. இது என்ன விலைப்பா அப்படின்னு கேட்கிறான். ஒரு 2000 கோடிக்கு மேல அந்த வைரத்துக்கான மதிப்பு இருக்குன்னு அவனுக்கு புரிஞ்சு போச்சு வைர வியாபாரிக்கு. என்ன விலைன்னு ஒரு 2 விரலை காட்டுறான். இவன் நினைக்கிறான், இது என்னடா 2 கோடியா, 2 கோடிக்கெல்லாம் இது போகாதப்பா அப்படின்னு. 2 கோடிக்கு போகாதுன்னு இவன் வேற ஒண்ணு சொல்ல உடனே ஓடியாரான். அப்பா அங்க போன அந்த கடையில 2 கோடி தரேங்கிறாங்கப்பா, 2 கோடிக்கு மேல தர முடியாதுன்னு சொல்றாங்க. சந்தையில போறப்ப உனக்கு இதே கல்லுக்கு எவ்வளவுப்பா மதிப்பு போட்டாங்க, 20 ரூபாய்க்கு மேல கொடுக்க மாட்டேன்னாங்கப்பா. மியூசியம் போறப்ப என்ன மதிப்பு போட்டாங்க, 2000 ரூபாய்க்கு மேல கொடுக்க முடியாதுனாங்கப்பா. வைரக்கண்டையில போகும்போது என்ன மதிப்பு போட்டாங்க, 2 கோடிக்கு மேல கொடுக்க முடியாதுனாங்கப்பா. ஒரே கல்லு, அதோட மதிப்பு தெரிஞ்சவங்களுக்கு தான் அதோட விலை தெரியுது. அப்ப நீ உன்னோட மதிப்பு தெரியாதவங்களோட நீ பழகன அப்படின்னா உன்னுடைய மதிப்பு அங்கே மதிக்கப்படாது. நீ அவங்கள விட்டு விலகணும். எங்க உன்ன மதிப்பு தெரியுமோ அங்கே தான் நான் இருக்கணும் அப்படின்னு அப்பா
வாழ்க்கையோட தத்துவத்தை சொன்னாரு. அதே தத்துவத்தை நம்ம முகவாமைக்கு நான் தூக்கி போடுறேன். நம்மளுடைய கிளைண்ட்டுக்கு நம்மளுடைய மதிப்பு தெரியிற இடத்துல போய் நம்ம உட்கார்ந்தாதான் நம்மளுடைய வேல்யூ அவங்களுக்கு தெரியும். அப்ப வேல்யூ தெரியாத உள்ளூர் சந்தை மாதிரி ஆள்கிட்ட போய் நம்ம போய் நம்மளுடைய பொருளை கொடுத்தோம்னா, நம்ம விற்கக்கூடிய பொருள் என்பது விலை மதிப்பு மிக்க முடியாத ஒரு வைரத்துக்கு ஈக்குவல் தான் அது. ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்குறோம், அந்த சுமையை சுமக்கிறோம். ரிஸ்க் அப்படிங்கிற ஒரு கத்திய நம்ம சுமக்கிறோம், அத ஆபத்தை நம்ம வாங்கிக்கிறோம். அந்த ரிஸ்கை எல்ஐசி வாங்கிக்குது. அதுக்கு ஒரு பாலமா நம்ம இருக்கோம். எப்பேற்பட்ட தொழில் பண்ற கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்ப இப்பேற்பட்ட தொழிலோட அருமை தெரியாத நபர்கிட்ட போய் நம்ம உட்கார்ந்து நம்ம நேரத்தை வீணாக்குவது முறையா? அப்ப அதை ஃபில்டர் பண்றதுக்கு தான் ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச்சுக்காகத்தான் இதை நான் சொல்றேன். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ப்ராஸ்பெக்டிங் ரிஜிஸ்டர் எழுதி அவங்கள அப்ரோச் பண்ணணும். ஓகேவா? ஓகேங்க சார். அடுத்த ஸ்டெப் என்னங்க? சஸ்பெக்டிங் பண்ணிட்டோம், அப்ரோச்சிங் சார். அடுத்தது ப்ராஸ்பெக்டிங் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்? அப்ரோச்சிங். அவங்கள அப்ரோச் பண்ணணும். எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ ஓரளவு நம்ம ஸ்டடி பண்ணிட்டோம். ரைட், இவர்கிட்ட போய் நம்ம உட்கார்ந்து பேசுவதற்கு தகுதியான நபர்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அப்ப அது அவரு முடிவு பண்ணல. இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. அவர் ஏதோ நமக்காக காத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைக்காதீங்க. யாரும் நமக்காக காத்திருக்க மாட்டாங்க. அது மாதிரி உண்மையா புரிஞ்சுக்கங்க. அது ஏன் தெரியுமா? ஏன் இன்சூரன்ஸ் உடைய ஏஜென்ட்டுக்கு ஒரு வேல்யூ கிடைக்க மாட்டேங்குது மக்கள்கிட்ட? ஏன் எல்ஐசி ஏஜென்ட்னா ஒரு லெவல் கம்மியா பாக்குறாங்க? ஏன் நம்மள ஒரு வேண்டா வெறுப்பா பாக்குறாங்க? அதுக்கு உளவியல் ரீதியா ஒரு காரணம் இருக்கு நண்பர்களே. ஏன்னா பொதுவா ஒரு பொருளை நம்ம எப்ப வாங்குவோம்? நம்ம ஒரு பொருளை நமக்கு எப்ப அந்த பொருள் நமக்கு தேவையோ அப்பதான் அந்த பொருளை வாங்குவோம். ஆனா இன்சூரன்ஸ் ஒண்ணுதான், எப்ப நமக்கு தேவை இல்லையோ அப்பதான் அந்த பொருளை வாங்க முடியும். தேவைப்படுறப்ப வாங்க முடியாது. நான் முதலே சொன்னேன், இன்சென்டிவ் கேர்ல இருக்கும் போது அவருக்கு தேவை இன்சூரன்ஸ். அப்ப அவர் அந்த இன்சூரன்ஸ் என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. ஆனா எப்ப தேவை இல்லையோ, எப்ப அவர் ஆரோக்கியமா இருப்பாரோ அப்பதான் அவர் இன்சூரன்ஸ் எடுக்க முடியும். இப்ப கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. தேவையான பொருளையே தேடி கொண்டு போய் கொடுத்தா அதோட மதிப்பு எப்படி இருக்கும்? தேவையான பொருள் அதை தேடி கொண்டு போய் கொடுக்கும் போது அதோட மதிப்பு எப்படி இருக்கும்? ஒரு ஷோகேஸ்ல இருக்கிற சேலையும் சேலைக்குள்ள மதிப்பும், அதே சேலைய ஒரு அம்மா வீட்டு கொண்டு வந்து வீடு வீடா வித்துச்சுன்னா அதோட மதிப்பு எப்படி இருக்கும்? நம்ம வேலை பேசிதானே வாங்குவோம். வேல்யூ அந்த இடத்துல. அப்ப தேவையான பொருளையே தேடி கொண்டு போகும்போது அதோட மதிப்பு குறையுது. இங்க நம்ம என்ன பண்றோம்? இப்ப அவங்களுக்கு தேவையில்லாத பொருளை தேடி கொண்டு போறோம். அப்ப அவங்க நம்மள என்ன வெத்தலை பாக்க வச்சா வரவேற்பாங்க? என்னென்ன காரணம் இருக்கோ அத்தனை காரணத்தை சொல்லி நம்ம அவங்கள ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு அஷ்டமியுமாங்க, நவமியுமாங்க, எனக்கு ராசி இல்லையமாங்க, என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறீங்கமாங்க, 1008 காரணம் சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி உள்ள உளவியல் காரணம் என்னன்னா, அவங்களுக்கு இதோட அருமை இப்ப தெரியல. அப்ப அந்த ஃபார்முலா படி அவங்களுக்கு நீடு இருக்கு, பிரச்சனை இருக்கு, ஆனா அது அவங்களுக்கு தெரியல. அப்ப இங்க நம்ம வேலை என்ன அப்படின்னா, அப்ரோச்சிங்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்கள எஜுகேட் பண்ணணும், சேல் பண்ணக்கூடாது. இப்ப நம்ம எங்க தப்பு பண்றோம் அப்படின்னா, ப்ராஸ்பெக்டிங்க்கு அப்புறம் அவங்க அப்ரோச் பண்றோம். எதுக்கு அப்ரோச் பண்றோம் அப்படின்னா, சேல் பண்றதுக்கு அப்ரோச் பண்றோம். ஆனா அப்ப நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா இருந்தீங்க அப்படின்னா, அப்ரோச்சிங் என்பது எஜுகேட்டிங் எடுத்துக்கங்க. இங்க நம்ம அவங்கள பார்க்க போறது அவங்கள எஜுகேட் பண்றதுக்கு. என்ன எஜுகேட் பண்ண போறீங்க? சார் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக திட்டமிடுவதை பத்தி நான் சொல்ல போறேன். உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனைக்கான வழி நான் சொல்றதை கேட்டீங்கன்னா இந்த பிரச்சனையை என்னால தீர்க்க முடியும் அப்படின்னு ஒரு பைனான்சியல் பிளானரா அங்க போய் நீங்க அவங்கள உட்காடுறீங்க, அவங்கள அப்ரோச் பண்றீங்க. நான் சொல்றது புரியுதா சார்? புரியுதுங்க சார், நல்லா புரியுதுங்க சார். அப்ரோச்சிங் அப்படிங்கிறது நாட் ஃபார் சேல். அப்ரோச்சிங் எதுக்குங்க? பொருளாதார ரீதியா அவர்கிட்ட நம்ம பேசணும் அப்படின்றத அவருக்கு புரிய வைக்கணும். ஃபார் எஜுகேட்டிங், அவரை எஜுகேட் பண்றது. ஏன் இதுல நம்ம இன்சூரன்ஸ்ல சேமிக்கணும், எல்ஐசில ஏன் சேமிக்கணும்,
ஏன் மூலமா அவர் பாலிசி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை உண்டாக்குறதா அந்த அப்ரோச்சிங் ஸ்டெப்ல நம்ம பண்ண வேண்டியது. அப்ப அந்த எஜுகேஷன் ஸ்டெப்ப நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா, அப்ப அந்த பிரசன்டேஷனுக்கு முன்னாடி சில வேலை பண்ணணுங்க. அது அந்த அப்ரோச்சிங் ஸ்டேஜ்ல தான் பண்ணணும். அந்த எஜுகேட் பண்ணும்போது தான் பண்ணணும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது உங்களுக்கு இன்னும் புரிய வைக்கணும் அப்படின்னா, அதுக்கு மாதிரி இதையும் பார்த்துடலாம். இந்த சில பேருக்கு இது சார் இதெல்லாம் எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும். சார் எப்படி அவங்களுடைய நீடு, அப்ரோச், மணி, அத்தாரிட்டி, சஸ்பெக்டிங்ல இருக்கிறவற்றது நான் இதெல்லாம் இருக்கா இல்லையா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கேள்வி நம்ம அன்றாட கேட்கக்கூடிய கேள்வி மூலமாவே நம்ம கண்டுபிடிக்கலாம். How are you அப்படின்னு கேக்குறோம். அவர் இந்த கேள்விக்கு அவர் என்ன சொல்லுவாங்க? பொதுவா ஃபைன் சொல்லுவாங்க. இல்ல சில அவருக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னு வைங்க, என்ன சொல்லுவாரு? அதை ஏப்பா கேக்குற, இந்த சுகர் இருந்துட்டு நம்மள படாத பாடுபடுது, மூட்டு வலி இருந்துட்டு நம்மள படாத பாடுபடுத்துது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு உடல் ரீதியா ஹெல்த் வைஸ் அவங்க வந்து ஃபிட்டா இல்லைன்னு அர்த்தம். அப்ப அந்த ஒரு கேள்வி மூலமா நம்ம அந்த அந்த நமகா ஃபார்முலால ஹச்ச வந்து நம்ம என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம். அடுத்து ஹவ் இஸ் யுவர் ஒர்க், உங்க வேலை எப்படி இருக்கு, என்ன வேலை பாக்குறீங்க அப்படிங்கும் போது என்ன தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அவர் என்ன பண்றாரு? பிசினஸா, எங்கேயும் ஒர்க் பண்றாரா? ஒர்க் பண்றாருன்னா என்ன போஸ்ட்ல இருக்காரு? அப்ப என்ன போஸ்ட்ல இருந்து அவருடைய இன்கம் என்ன இருக்கும் அப்படிங்கறதுல நம்ம அதுல வந்து தெரிஞ்சுக்கலாமா சார்? தெரிஞ்சுக்கலாங்க சார். அப்ப அந்த மணிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அவருடைய ஒர்க்கை தெரிஞ்சிட்டோம்னா, அவரு பிசினஸ் மேனா இல்ல அவர் ஒர்க்கிங் டைம் என்ன, வீட்டுக்கு எப்போ வருவாரு, வீக்கெண்ட்ல வீட்டுல இருப்பாரா, அவருடைய பொழுதுபோக்கு என்ன அப்படிங்கிற எல்லா கேள்வியும் அதுல கேட்டுட்டோம் அப்படின்னா அப்ரோச் அப்படிங்கிற ஒரு பாயிண்டையும் நம்ம அதுல கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து ஹவ் இஸ் யுவர் ஃபேமிலி, உங்க ஃபேமிலி என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒரு குழந்தைகள், மிஸ்ஸஸ் ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் விஷயத்த சொல்றீங்களா? அப்ப அவருடைய நீடு என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஃபேமிலியில எவ்வளவு பேரு, என்ன படிக்கிறாங்க, என்ன வயசு அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். வாட் இஸ் யுவர் ஸ்பௌஸ், உங்க வீட்டுல என்ன பண்றாங்க, ஒர்க்குக்கு போறாங்களா போகலையா, எல்லாமே அவங்களை கேட்டுதான் பண்ணுவீங்களா? அப்ப அந்த அத்தாரிட்டிங்கிற பாயிண்டையும் நம்ம இதுல கண்டுபிடித்திடலாம். இப்படி அன்றாட நம்ம சும்மா கேசுவலா பேசக்கூடிய கேள்வியை வைத்தே அந்த நமகா ஃபார்முலா ஒருத்தருக்கு அப்ளை ஆகுமா ஆகாதாங்கிறத நம்ம கண்டுபிடித்து விடலாம். ஓகே, இப்ப இந்த அப்ரோச்சிங் ஸ்டேஜ்லயும் பிரசன்டேஷன் ஸ்டேஜுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த அப்ரோச்சிங் ஸ்டேஜ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல நீங்க செய்யற வேலை தான் பிரசன்டேஷன்ல உங்களுக்கு கை கொடுக்கும். அப்ப என்ன வேலை செய்யணும் அப்படிங்கறத பாருங்க. அதுக்கு எப்படி கூட புரிய வைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு கிரிக்கெட் விளையாடணும்னு வைங்களேன். ஏன் அடிக்கடி கிரிக்கெட்ட பேசுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது என்ன சீசன்? இப்ப ஐபிஎல் கிரிக்கெட் சீசன் சார். கிரிக்கெட் கொஞ்சம் எல்லாத்துக்கும் நமக்கு எல்லாருமே விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விளையாட்டு, எல்லாத்துக்கும் சொன்னா எளிமையா புரியும் அப்படிங்கறத நான் வந்து கிரிக்கெட்டை சொல்றேன். மத்தபடி வேற ஒண்ணு கிரிக்கெட்காரன் ஒண்ணும் எனக்கு ஒன்னும் ஸ்பான்சர்லாம் ஒண்ணும் கொடுக்கல, வேற ஒண்ணு நினைச்சுக்காதீங்க. இப்ப நம்ம வந்து கிரிக்கெட் விளையாடணும் சார். இப்ப நம்மளுடைய கிரவுண்ட் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு வைங்க. இது தெரியல உங்களுக்கு? தெரியுதுங்க சார். அது எப்படி இருக்குங்க? இந்த இந்த கிரவுண்ட்ல வந்து நம்ம வந்து கிரிக்கெட் விளையாடணும். அப்ப எப்படி இருக்கும்? இதுல விளையாட முடியாதுங்க சார். செடிகள் அந்த கிரவுண்ட் வந்து சரியில்லாம இருக்குங்க சார். செடியெல்லாம் வளர்ந்து மரம்லாம் இருக்கு. அது எல்லாம் சுத்தப்படுத்தி மைதானம் நல்லா இருந்தாதான் அதுல விளையாட முடியும். இதுல விளையாண்டா என்ன ஆகும்? அடிபடும். அடிபடும். அப்புறம் வேற என்ன ஆகும்? பால் எங்க போகுதுன்னு தெரியாதுங்க சார். பால் எங்க போறதுன்னு தெரியாது. நம்ம எதுக்காக பால் போடுறோம்? பால் பிச்சா சரியா பிச் ஆகாது, பேட்ல பட்டு நமக்கு ஒரு விக்கெட் வேணுமேட்டு பால் போடுறோம். அது நடக்காது. இதே நம்ம வந்து பேட்ஸ்மேனா இருந்தா ரன் எடுக்கணும், நம்ம பேட் வச்சு அடிப்போம். இந்த கிரவுண்ட்ல ஓடி ரன் அடிப்பது என்பது கடினம். அப்ப கிரிக்கெட் வந்து இந்த கிரவுண்ட்ல விளையாட கூடாதுங்கிறத நமக்கு தெரியுது. ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே ஏஎஸ்ஆர் பாலிசியை வந்து சேல் பண்றதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்றோம். அந்த கிரவுண்ட முதல்ல அவருடைய கிரவுண்ட சரி பண்ணோமா? இப்ப இதே கிரவுண்ட் இப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்குங்க இந்த கிரவுண்ட்ல விளையாடுறதுக்கு? நமக்கு இந்த கிரவுண்ட்ல வந்து நல்லா விளையாட முடியுங்க சார்.
இந்த கிரவுண்ட்ல நல்லா விளையாட முடியுங்களா? ஆமாங்க சார். ஆ? மைதானம் நல்லா இருக்குங்க சார். கிரவுண்ட் அப்ப அப்ரோச்சிங் ஸ்டேஜுக்கும் பிரசன்டேஷனுக்கும் உள்ள இடைப்பட்ட நேரத்துல இந்த அப்ரோச்ல நம்மளுடைய கவனம் எல்லாம் என்னத்துல இருக்கணும்? அந்த கிரவுண்ட சுத்தம் பண்ற மாதிரி நம்ம அவர்கிட்ட ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும். இந்த கிரவுண்ட சுத்தம் பண்ணணும்னா என்ன செய்யணும்? அதுல உள்ள முள்ளு செடி கிடி எல்லாம் அடிச்சு போட்டு நம்ம சுத்தம் பண்ணிடலாம் ஈஸியா. ஒருத்தரோட மனசை சுத்தம் பண்ணணும்னா என்ன செய்யணும்? நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை வைச்சுதான் அவருடைய மனசை சுத்தம் பண்ண முடியும். அந்த நம்பிக்கை ட்ரஸ்ட உருவாக்கணும். அந்த ட்ரஸ்ட மனசுல உருவாக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி இந்த கிரவுண்ட்ல விளையாடுறது சுலபமோ அதே போல ஒரு ட்ரஸ்டான இடத்துல நம்ம சேல் பண்ணுவது சுலபம். இதை ஒத்துக்கிறீங்களா? எஸ் சார். அந்த ட்ரஸ்ட் ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு நம்ம பால் போட்டா என்ன ஆகும்? அவுட் ஆயிடும் சார். நம்ம எதிர்பார்க்கிற ரிசல்ட் வராது. ஏன்னா இன்னும் அது பக்குவப்படாத ஒரு கிரவுண்டு. பக்குவப்படாத கிரவுண்ட்ல ஆர்வ கோளாறுல நம்ம இவ்வளவு கிரிக்கெட் விளையாண்டே ஆகணும்னு விளையாடுற மாதிரி ஆயிரும். அப்ப நமக்கு ஒரு ப்ரொஃபஷனலா இந்த தொழிலை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ட்ரஸ்ட் பில்டிங்க்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அந்த அப்ரோச்சிங் ஸ்டேஜ்ல கொடுக்கணும். அந்த ட்ரஸ்ட் பில்டிங் இருக்கதான் நீங்க எஜுகேட் பண்ணா கூட அவர் கேட்பாரு. எல்லாரும் எல்லாத்தையும் கேட்டுருவாங்களா சார்? இப்ப நான் சொல்றத நீங்க கேக்குறீங்க, எந்த நம்பிக்கையில கேக்குறீங்க? எங்களுக்கு நல்லதுதான், நாங்க நல்ல பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு மோட்டிவேஷன் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கையில நாங்க உங்களோட ஸ்பீச் கேட்டுன்னு இருக்கோம். இல்ல என்னைய பத்தியான ஒரு ட்ரஸ்ட் உங்க இதுல இருக்கு இல்லையா மனசுல? சார் ரைட், இத்தனை வருஷமா இருக்காரு, அவர் ஒரு ட்ரைனரா இருக்காரு, அதெல்லாம் பார்த்துருக்கோம், அங்கே பார்த்து இத்தனை வருஷத்துக்கான எல்லா உழைப்பும் சேர்ந்து என்னை பத்தியான ஒரு நம்பிக்கையை உங்க மனசுல உண்டாக்கி இருக்கா இல்லையா? ஆமாங்க சார். அதனால நான் சொல்றத கேக்குறீங்க. ஆமாங்க சார். இதே ஒருத்தர் உங்களுக்கு தெரியாது, முன்ன பின்ன அறிமுகமே இல்லாத நபர் உங்கள்கிட்ட பேசினா இவ்வளவு அக்கறையா நீங்க கவனமா கவனிப்பீங்களா? அந்த அளவுக்கு முழு ஈடுபாட கவனிக்க முடியாதுங்க சார். ஏன்னா அங்கே நமக்கு அவரை பத்தியான முழுமையா நமக்கு தெரியாது. அந்த ட்ரஸ்ட் அவருக்கு நமக்கு ஒரு உறவு இல்லை. அப்ப அந்த அப்ரோச்சிங் ஸ்டேஜ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். எல்லா ஸ்டேஜுமே இம்பார்ட்டன்ட் தான். நான் இப்படித்தான் சொல்லுவேன், ஒவ்வொரு ஸ்டேஜ் அப்பயும் இதுதான் இம்பார்ட்டன்ட். எப்படி சஸ்பெக்டிங் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ராஸ்பெக்டிங் என்பது நமக்கு சுலபமாயிரும். அந்த ஃபார்முலா படி ஃபில்டர் பண்ணி சுலபமாயிரும். அந்த ப்ராஸ்பெக்டிங்ல இருந்து நீங்க அப்ரோச் பண்ணும்போது இந்த ட்ரஸ்ட் பில்டிங் ஆக்டிவிட்டிஸை நீங்க எந்த அளவுக்கு பண்ணி அவரை எஜுகேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கான அந்த பிரசன்டேஷன் உங்களுக்கு சுலபமா அமையும். நான் சொல்ல வர்ற பாயிண்ட் புரிஞ்சுதா? புரியுதுங்க சார். அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்? பிரசன்டேஷன் ஸ்டேஜ் போறோம் இல்லைங்களா? ஆமாங்க சார். ஃபோர்த் ஸ்டேஜ். அப்ப அந்த பிரசன்டேஷன் ஸ்டேஜ்ல நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் பிரசன்டேஷன் கொடுக்கணும். ஏன்னா நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்திலையும் நம்ம ஒரு ஸ்டாண்டர்டை பிக்ஸ் பண்ணிட்டே வரோம். அப்ப இந்த பிரசன்டேஷன்லயும் நம்ம ஒரு ஸ்டாண்டர்டு நமக்கு நாமே பிக்ஸ் பண்ணிக்கணும். அப்ப இந்த பிரசன்டேஷன் எப்படி கொடுக்கலாம்? பிரசன்டேஷன் கொடுக்கும்போது ஒரு பாயிண்ட் உங்க மனசுல வச்சுக்கோங்க. என்ன பாயிண்ட் அப்படின்னா லார்டு வெங்கடேஸ்வரா பாயிண்ட மனசுல வச்சுக்கணும். இந்த போட்டோவை பார்த்தா என்ன தோணுது உங்களுக்கு? லட்டு தோணுதா? லட்டு, திருப்பதி லட்டு. வேற என்ன தோணுது? சாமியை நல்லா அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க சார். சரி, நான் அடுத்த வாரம் திருப்பதி போறேன். உங்களால் முடிந்த டொனேஷனை கொடுங்கன்னு நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். நீங்க எத்தனை ரூபா கொடுப்பீங்க? அது என்னோட மனநிலை. கொடுப்பீங்களா? அதாவது அது சொல்ல முடியாதுங்க சார். நான் உண்மையிலே கேட்கிறேன் சார். அடுத்த வாரம் நான் திருப்பதி போறேன், ஏதாவது நீங்க காணிக்கை கொடுக்க இருந்தா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். நீங்க என்ன சொல்லுவீங்க? பதில் சொல்லுங்க. இப்ப எனக்கு நான் திருப்பதி போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா, இல்ல என்னால போக முடியல, நான் கடவுள்கிட்ட ஏதாவது வேண்டி இருந்தேன்னா காணிக்கை செலுத்தணும்னு, சரி சார் கேக்குறாங்க, அவங்க மூலியமா அது செலுத்திடலாம் அப்படின்னு அந்த மனநிலையில கொடுக்கலாங்க சார்.
இல்ல நான் அதெல்லாம் திருப்பதி நான் அதெல்லாம் அதெல்லாம் கேட்கல. இப்ப நான் கேட்கறேன் மட்டும் உண்மையிலேயே கேட்கறேன் சார். நான் அடுத்த வாரம் நான் வந்து திருப்பதி போறேன். நீங்க ஏதாவது காணிக்கை கடவுளுக்கு கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா கொடுங்கன்னு இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் சார். இதுக்கு என்ன எனக்கு வந்து நீங்க பதில் சொல்லுவீங்க? அப்படி இருந்தா இப்படி இருந்தாலும் வேண்டாம், என்ன பதில் சொல்லுவீங்க? ஸ்ட்ரைட்டா பதில் சொல்லுங்க. தெரிஞ்சவங்களா இருந்தா ஏதோ நான் உங்களுக்கு கேட்கிறேன் நான் கேட்கிறேன் 100 ரூபாய் கொடுத்துருவேன் சார் நானு. திருப்பதி சார் இருந்தாங்க சார், நீங்க உண்டியல 100 ரூபாய் என் சார்பா என்னுடைய குடும்பத்தாரோட பேரை சொல்லி உண்டியல போடுவீங்க, 100 ரூபாய் கொடுப்பீங்க இல்லையா? ஆமாங்க சார். ரைட். இப்ப இதே நான் இப்படி கேக்குறேன் சார், நீங்க எம்டிஆர்டி இந்த வருஷம் ஆகணும் அப்படின்னா நான் திருப்பதி பகவான்கிட்ட வேண்டி ஒரு 10,000 ரூபாய் யாரு கொடுக்குறாங்களோ அவங்க இந்த உண்டியல போட்டுட்டோம்னா அவங்க அந்த வருஷம் கண்டிப்பா எம்டிஆர்டி ஆவாங்க. இது வந்து நான் அனுபவபூர்வமா பார்த்த உண்மை. என்னுடைய முகவர்கள் எல்லாருமே அப்படித்தான் எம்டிஆர்டி ஆயிருக்காங்க. ஒரு 10,000 ரூபாய் உண்டியல போட்டீங்கன்னா 10 லட்சம் வருமானம் உங்களுக்கு கேரண்டி. என்ன சொல்றீங்க? நான் இந்த அடுத்த வாரம் போறேன் அப்படின்னு சொல்லி இப்ப உங்ககிட்ட கேக்குறேன். என்னென்ன காசு இல்லைன்னா கூட எங்கேயாவது போய் வாங்கியாந்து உங்களாண்ட கொடுத்துருவோம் சார். ஃபர்ஸ்ட் ஏன் இன்னைக்கு நைட்டே கொடுத்துருவோம். ஏன்னா நான் எம்டிஆர்டி ஆகணும், நான் 10 லட்சம் சம்பாதிக்கணும் அப்படின்னு அந்த முடிவோட இருக்கிறேங்க சார். நீங்க அப்ப சொல்றீங்க இப்ப நான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சதுங்களா? தெரியுதுங்க சார். ஃபர்ஸ்ட் கேட்கும்போது எப்படி கேட்டேன்? திருப்பதிக்கு போறேன், ஏதாவது காணிக்கை கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டீங்க. காணிக்கை கொடுத்தா உங்களுக்கு என்ன நன்மைன்னு சொல்லி நான் கேட்கவே இல்லை. ஆமாங்க சார். 100 ரூபாய் கொடுத்தா உங்க குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்களா பிக்ஸ் பண்ணிட்டீங்க மைண்ட்ல. சரி, சாமிக்கு ஒரு நம்மளால முடிஞ்ச ஒரு காணிக்கையை கொடுப்போம்ப்பா. இவர் வந்து கேட்டாரு, கோயிலுக்கு போறாரு, நம்மளால இப்ப போகவும் முடியாது, சாரு போறாரு, சரி ஏதோ நம்ம கடவுள்கிட்ட கொடுத்தா நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு தாட்டோட நம்ம கொடுத்தோம். ஆனா அடுத்தது இது கொடுத்தா என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேரண்டி கொடுத்த உடனே, வெங்கடேஸ்வராவுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொன்ன உடனே நீங்க சொல்லிட்டீங்க ஒரே வரல நான் கடன் வாங்கியாவது அந்த 10,000 கொடுத்துருவோம் சார். ஏன்னா எனக்கு 10 லட்சம் வரப்போகுது. அப்ப 10,000ங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட் இல்ல. அது மட்டும் நீங்க சொன்ன மாதிரி நடந்துருச்சுன்னா சார், நானே போய் அடுத்த வருஷம் மொட்டை அடிச்சுக்கிறேன் சார் சொல்லுவீங்களா மாட்டீங்களா? கட்டாயம் சொல்லுங்க சார். அப்ப அந்த பிரசன்டேஷன் என்பது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஆங்கிள் இல்லாம இந்த பிரசன்டேஷன் மூலமா அவருக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம பிரசன்ட் பண்ணிட்டோம்னா நம்ம வேலை சுலபமா முடியுமா முடியாதா சார்? கட்டாயம் சுலபமா முடிஞ்சிடுங்க சார். நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு என்ன நன்மை இதனால அப்படின்றது கரெக்டா சொல்லிட்டோம்னா ஓகே ஆயிடுதுங்க சார். அப்ப அந்த பிரசன்டேஷன் பண்ணும்போது நீங்க தயவு செய்து பகவான் ஏழுமலையான நினைச்சுக்கங்க. பகவானே, என்னுடைய வாடிக்கையாளருக்கு ஒரு நன்மையான விஷயத்த பண்ண போறேன், நீ கூட இருந்து அருள் பண்ணணும்னு நீங்க வேண்டிக்கங்க. நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் நமக்கு வந்துடும். அப்ப அந்த பிரசன்டேஷன் எப்படி ஒரு ப்ரொஃபஷனலா பண்றது அப்படிங்கிறதுக்கு நான் சின்ன ஒரு பிரசன்டேஷனோட சாம்பிள் காட்டுறேன். நாங்க பண்ணக்கூடிய பிரசன்டேஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்குன்னே பிரத்யோகமா ஒரு பிரசன்டேஷன், இது வந்து முன்னாடி எடுத்த பிரசன்டேஷன் தான் இருக்குது. இப்ப என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் பேஜ்ல நல்ல ஒரு கலர் பேப்பர்ல, ஆர்ட் பேப்பர்ல தான் அந்த கொட்டேஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேஜ்ல அவருக்கு பிடித்தமான விஷயத்த கொடுப்போம். அதாவது அவர் வந்து இங்க பாத்தீங்கன்னா திருப்பூர்ல வந்து அடிக்கடி திருப்பதி போறாங்கன்னு நிறைய பேர் இருக்காங்க, அங்க எப்படின்னு தெரியல. அப்ப என்ன செய்யோம்னா, இந்த மாதிரி வெங்கடாச்சலபதி போட்டோ வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கும், இல்ல அவங்களுடைய ஃபேமிலி போட்டோ இருக்கும், இல்ல அவருடைய போட்டோ இருக்கும். போட்டு மேல வந்து ஹெட்டிங் என்ன கொடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் வியூ ஆகுதா? இன்னும் ஆகலைங்க சார். இன்னும் ஆகலைங்க சார். ஸ்கிரீன்ல வரலைங்களா? வரலைங்க சார். அந்த பார்த்துதான் வருது, வாழ்க வளமுடன் மட்டும்தான் வருது. அதான் 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 அது வருது இல்ல, அது மட்டும்தான் வருது. வாழ்க வாழ்க வளமுடன் பிடிஎஃப்னு அந்த இது மட்டும் இப்ப 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 வருதா? அந்த இது மட்டும் தான் வருதா? ஆமா ஆமா, அந்த லைன் மட்டும் பார்த்துதான் இருக்கு. இல்ல இருங்க, ஒரே நிமிஷம் இருங்க. அந்த விண்டோ வந்து நான் ஃபுல் ஸ்கிரீன் ஷேர் பண்ணல, ஸ்டாப் பண்ணிட்டு நான் திருப்பியும் ஷேர் பண்றேன். ஒரே நிமிஷம்.
சார் இப்ப வருதா? வருதுங்க சார். இப்ப வருதுங்களா? வருதுங்க சார். வாழ்க வளமுடன் திரு ராம் மற்றும் அவரது குடும்பத்தார் மற்றும் அவரது தொழில் வாழ்க அப்படின்னு போட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நான் சொன்ன மாதிரி வெங்கடாச்சலபதி போட்டோ அல்லது அவருடைய ஃபேமிலி போட்டோ இல்ல அவங்களுடைய குழந்தைகள் போட்டோ அவர் போட்டோ எல்லாம் போட்டு திரு ராம் மற்றும் அவரது குடும்பத்தாரின் எதிர்கால தேவைக்கான நிதி திட்டமிடல் ஆலோசனைகள். ஆலோசனை வழங்கியவர் சி குமார் எம்காம், நம்பிக்கைக்குரிய நிதி ஆலோசகர், எல்ஐசி ஆஃப் இந்தியா, திருப்பூர். அவருடைய செல் நம்பரு, மெயில். நம்பிக்கைக்குரியங்கிற வார்த்தையை நான் அடிக்கடி யூஸ் பண்ண சொல்லுவேன். ஏன்னா அந்த ட்ரஸ்டட் பிராண்ட் தான் நம்மளுடைய பிராண்டு. அதே மாதிரி இந்த ட்ரஸ்டை கிரியேட் பண்றதுதான் நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். நம்பிக்கைக்குரிய நிதி ஆலோசகர் பற்றிய சிறு குறிப்பு. அது ஃபர்ஸ்ட் பேஜ். 2வது பேஜ்ல என்ன பண்ணணும்னா உங்களை பத்தியான ஒரு சிறு குறிப்பு. அவருடைய பெயர் சி குமார், படிப்பு எம்காம், கோல்டு மெடலிஸ்ட், பணியாற்றும் நிறுவனம் உலகின் நம்பர் 1 காப்பீட்டு நிறுவனமான எல்ஐசி ஆஃப் இந்தியா, பணியாற்றும் கிளை தென் மண்டலத்தின் நம்பர் 1 கிளையான திருப்பூர், பணியாற்றும் அணி 26 ஆண்டுகள் அனுபவம், சிறந்த பயிற்சியாளருமான வளர்ச்சி அதிகாரி மதியல் அவருடைய அணி, தனி சிறப்பு, முழு நேர பணி, ஆயுள் காப்பீட்டின் மூலம் நிதி திட்டமிடல் பற்றிய சிறப்பு பயிற்சி பெற்றவர், கொள்கை நம்பிக்கைக்குரியவராக இருத்தல், பிறர் நலம் காத்தல், வழங்கும் இலவச சேவைகள், விற்பனைக்கு பின் தேவைப்படும் அனைத்து சேவைகளும், முகவரி மாற்றம், வாரிசுதாரர் மாற்றம், பாலிசி தவணை நினைவூட்டல், பாலிசி கடன் வாங்க, பாலிசி முதிர்வு தொகை வாங்க, இறப்பு உரிமை தொகை பெற எக்ஸெட்ரா. பணி அனுபவம் 16 வருடங்கள், பணி அந்தஸ்து கிளை மேலாளர் மன்ற உறுப்பினர், வருங்கால எம்டிஆர்டி சர்வதேச மன்ற உறுப்பினர். வருங்கால முதல்வர்னு போடும்போது நம்ம வருங்கால எம்டிஆர்டி போறதுல எந்த தப்பும் இல்லை. வாங்கிய விருதுகள் கார்ப்பரேட் டிராபி 2015-16, இண்டிபெண்டன்ஸ் டே மெடல். நமக்கு தான் தெரியும் ஒரு பாலிசி கொடுத்தா கூட இண்டிபெண்டன்ஸ் டே மெடல் கிடைக்குதுன்னு. நம்மளுடைய கிளைண்ட்டுக்கு தெரியாது. அவரு நினைச்சுக்குவாரு ஏதோ பெரிய இண்டிபெண்டன்ஸ் மெடல் நம்ம ஏஜென்ட் வாங்கியிருக்காரப்பா அப்படின்ட்டு. மின்னஞ்சல் முகவரி, அலைபேசி எண். அப்ப உங்களை பத்தியான சிறு குறிப்பு இதுல போடுங்க. சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம், பில்டப் கூட விடலாம், அதுல எந்த தப்பும் இல்லை. இவரு கோல்டு மெடலிஸ்டா மெடலிஸ்ட் இந்தியா நமக்கு தெரியாது, அது உண்மையாவும் இருக்கலாம். உண்மைன்னு சொல்றாரு அவரு. நான் சர்டிபிகேட்டை வாங்கி நம்ம பாக்குறோம். அதனால உங்களை பத்திய நல்ல விஷயங்கள் நீங்க என்ன செய்யலாம், உண்மையா இல்லைன்னா கூட அதை நீங்க என்ன செய்யலாம், ஒரு பில்டப் மூலமா கொடுக்கலாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, பொய் சொல்லல. ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி சொன்னா என்ன ஆகுங்க, உண்மையாயிடும். அவ்வளவுதான். அவர் அடிக்கடி சொல்றாரு, நான் வருங்கால எம்டிஆர்டி. இப்ப அவர் எம்டிஆர்டியா இல்லைன்னா கூட என்ன ஆவாரு, எம்டிஆர்டி ஆயிடுவாரு. அப்ப நன்மை பயக்கும்னா பொய் சொல்லலாம்னு வள்ளுவரே சொல்லியிருக்காருல்ல. அதைத்தான் நான் இங்க ஃபாலோ பண்ண சொல்றேன். மத்தபடி வேற எதுவும் நீங்க பில்டப் பண்ணி 5 லட்சம் போட்டீங்கன்னா 50 லட்சம் வரும்னு சொல்லி அந்த மாதிரி பில்டப் எல்லாம் கொடுத்துறாதீங்க. நான் அந்த பில்டப்ப சொல்லல. உங்களை பத்தியான சின்ன சின்ன விஷயத்த நம்ம பில்டப் பண்ணிக்கலாம். அடுத்து, ஏன் பைனான்சியல் பிளானிங் பண்ணணும், நிதி திட்டமிடலை ஏன் எல்ஐசி ஆஃப் இந்தியா மூலம் செய்ய வேண்டும், நிதி சார்ந்த முதலீட்டுக்கு அடிப்படையாக தேவைப்படுவது நம்பிக்கையும் பாதுகாப்பும். இவை இரண்டுக்கும் எல்ஐசி இருக்க நமக்கு கவலை எதற்கு அப்படின்னு எல்ஐசியோட சாதனையை பத்தி நம்ம போடுறோம். எத்தனை கிளை இருக்கு, எத்தனை கோட்டம் இருக்கு, நம்மளுடைய கிளைண்ட் எண்ணிக்கை எவ்வளவு, மொத்த வருமானம் எவ்வளவு, மொத்த ஃபண்டு மதிப்பு எவ்வளவு, சொத்து மதிப்பு எவ்வளவு, கிளைம் நம்ம எவ்வளவு பர்சன்டேஜ் செட்டில் பண்ணிருக்கோம், நம்ம எத்தனை மெச்சூரிட்டி கொடுத்துருக்கோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக நம்ம எல்ஐசி எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கு, சமூக நலனுக்காக எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கு, எல்ஐசியோட அந்த ப்ரொஃபைல் அது ஒரு பிரிண்ட் அவுட், அது ஒரு பேஜ். அடுத்து, நிதி திட்டமிடல் என்றால் என்ன, அது அவசியமா? ஒரே அளவு வருமானம் உள்ள அனைவரும் ஒரே அளவான வாழ்க்கை தரத்துடன் வாழ்வதில்லை. என்ன காரணம்? ஒருவர் சம்பாதிக்கும் பணத்தை சம்பாதிக்கும் வகையில் முதலீடு செய்வதில் தான் வித்தியாசம் அடங்கி உள்ளது. இதற்கு தகுதியான நிதி ஆலோசகர் அவசியம். இதற்கு ஒரு சின்ன உதாரணத்தை பார்ப்போம். சம்பாதித்த பணமே பணத்தை சம்பாதிக்கும் வழி தெரியுமா? 1 கோடி ரூபாய் ஓய்வு பெறும்போது உங்களுக்கு 1 கோடி ரூபாய் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? ஓய்வு பெற இன்னும் இருக்கும் காலம்
நீங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்னும் 5 வருஷம் தான் இருக்குன்னு வைங்க. அப்ப மாதம் தோறும் சேமிக்க வேண்டிய தொகை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1,35,000 ரூபாய் நீங்க மாச சோறும் சேமிக்கணும். அப்ப நீங்க 5 வருஷமும் நீங்க சேமிக்கிற பணம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா உங்களது பணம் 81 லட்சம். அதாவது இந்த நமக்கு தேவைப்படுற எவ்வளவு 1 கோடி. அந்த 1 கோடியில 81 லட்சம்ங்கிறது 81%. இந்த 81 லட்சம் நமக்கு சம்பாரிச்சு கொடுத்த பணம் எவ்வளவுங்க 19 லட்சம். அதாவது மொத்த பணத்துல 19%. 81% நம்ம பணம். இந்த 81% சம்பாதித்த பணம் 19%. இதே ரிட்டையர்மெண்ட்டுக்கு 10 வருஷம் முன்னாடியே பிளான் பண்ணீங்கன்னா உங்க பணம் எவ்வளவுங்க 71% தான். அது சம்பாதிச்ச பணம் எவ்வளவு 29%. இதே ரிட்டையர்மெண்ட்டுக்கு 15 வருஷம் முன்னாடி பிளான் பண்ணீங்கன்னா நீங்க உங்களுடைய பணம் 61%. இந்த 61% சம்பாதிச்ச பணம் 39%. 20 வருஷம் முன்னாடி பிளான் பண்ணீங்கன்னா உங்களது பணம் வெறும் 51%. அது சம்பாதிச்ச பணம் 49%. 25 வருஷம் முன்னாடி நீங்க பிளான் பண்ணீங்கன்னா உங்க பணம் 43%. அது சம்பாதிச்ச பணம் 57%. 30 வருஷம் முன்னாடி நீங்க பிளான் பண்ணீங்கன்னா உங்க பணம் வெறும் 35%. அது சம்பாதிச்ச பணம் 65%. அப்ப நீங்க எவ்வளவு சீக்கிரம் நீங்க பிளான் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க அதிகமான பணத்தை உங்க பணம் சம்பாதிச்சு கொடுக்கும். பணக்காரர்களின் பணம் அவர்களுக்காக கடுமையாக உழைக்கின்றது. மற்றவர்களோ பணத்துக்காக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப நிதி திட்டமிடல்ங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை ஏன் சார் ஆயுள் காப்பீடு மூலமா செய்யணும்? ஆயுள் காப்பீடு மூலம் நிதி திட்டமிடல் ஏன் அவசியம்? 60 வயதுக்குள் ஒருவர் இறந்தால் அவர் குடும்பத்துக்கு பிரச்சனை. 60 வயதுக்கு மேல் ஒருவர் இருந்தால் அவருக்கு பிரச்சனை. இந்த 2 பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு ஆயுள் காப்பீடு அப்படின்னு இந்த பைனான்சியல் பிளானிங்கோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம வந்ததோட நோக்கத்தை நம்ம அப்ரோச்சிங் ஸ்டேஜ்ல மேலோட்டமா சொல்லியிருப்போம். இத அத்தாரிட்டியா ஆதாரபூர்வமா நிரூபிக்கிற வகையில நம்ம பிரசன்டேஷன்ல ஒரு பேஜ் நம்ம இதுக்காக ஒதுக்குறோம். சார் இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்லைங்க சார், நல்ல தெளிவா புரியுதுங்க சார். அடுத்த பேஜ் தான் என்ன செய்யறோம்னா திரு ராம் அவர்களுக்கான நிதி திட்டமிடல் ஆலோசனை. நம்ம இதெல்லாம் ஒரு அப்ரோச் பண்ணும்போது நம்ம சில விவரங்களை வாங்குறோம். அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் ஃபார்ம் எல்லாமே நம்ம என்ன செய்யறோம் அந்த அப்ரோச்சிங் ஸ்டேஜ்ல வாங்குறோம். அப்ரோச்சிங் ஸ்டேஜ்ல வாங்கின பிறகு நம்ம பிரசன்டேஷன் கொண்டு போறோம். அப்ப நம்ம அவரை பத்தியான முழுமையான விவரத்தை வச்சுட்டு நீங்க எந்த நீட போக்கஸ் பண்ண போறீங்க எல்லாம் ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் இந்த பிரசன்டேஷன் அவருக்குன்னே பிரத்யோகமா நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்க ப்ரிப்பேர் பண்ண தெரியல அப்படின்னா என்ன செய்யலாம்? இப்போதைக்கு நம்மளுடைய ஸ்மார்ட் லைஃப் ஆன்சூர்ல வந்து இன்சூர்ல கொட்டேஷன் போட்டு அதோட பிரிண்ட் அவுட் எடுத்து கூட நம்ம நம்மளுடைய ஃபைல வச்சுக்கலாம். முதல் பேஜ நான் சொன்னது மாதிரி அந்த சாமி போட்டோ, அவர் போட்டோ, அடுத்து கொலை பத்தியான விஷயம், அடுத்து எல்ஐசி பத்தியான விஷயம், அடுத்து நிதி திட்டமிடல்னா என்ன, அதுக்கப்புறம் இந்த பிளான் கொட்டேஷனை வைக்கணும். நம்ம என்ன செய்யறோம்? இப்ப பொதுவா அந்த பிளான் கொட்டேஷனை மட்டும் எடுத்து அதை கொண்டு போய் அப்படியே கொடுக்குறோம். அதுக்கு பதிலா இப்படி ஒரு புக்கு மாதிரி கொடுத்தோம்னு வைங்க. அடுத்த கேள்வி நீங்க கேட்பீங்க, சார் இவ்வளவுலாம் கொடுத்தா அவர் படிப்பாரா சார்? சந்தேகம் வருதா கோபாலகிருஷ்ணன்? வருதுங்க சார், வருதுங்க சார். இதெல்லாம் கொடுத்தா படிப்பாங்களா? ஆனா இந்த மாதிரி முறையா கொடுக்குறப்ப அவங்க படிப்பாங்க சார். நான் என்ன சொல்றேன், அவங்க படிக்காட்டி நமக்கு நட்டமா? கிடையாதுங்க சார். என்ன ஆகும்? அவருக்கு தான் நட்டம். நட்டம் இல்ல அவருக்கு. அவர் வந்து இம்மிடியேட்டா நம்மள பார்த்த உடனே சில பேர் பாத்தீங்கன்னா சில வாத்தியார் எக்ஸாம் பேப்பர் திருத்தும் போது பாத்தீங்கன்னா படிச்சு பார்க்க கூட மாட்டாங்க. பேஜுக்கு மார்க் போடுவாங்க. பேஜுக்கு மார்க் போட்டே சில பேர்லாம் வந்து பாஸ் ஆயிடுவாங்க. அதுல என்ன எழுதியிருக்கான்னு கூட தெரியாது. ஆனா இங்க நம்ம வந்து உண்மையைத்தானே எழுதியிருக்கோம். இதுல ஏதாச்சும் பொய் எழுதியிருக்கோமா எங்கேயாவது? இல்லைங்க சார். அதுவும் அவரோட அவருக்கு புரியக்கூடிய இதுல தானே எழுதியிருக்கோம் மொழியில. ஆமாங்க சார். அப்ப அவரு படிச்சு திருத்தினாலும் நமக்கு மார்க் கிடைக்கும், படிக்காம திருத்தினாலும் மார்க் கிடைக்கும். ஏன்னா நம்ம அதிக பேஜ் கொடுக்குறோம். அப்ப அவருக்கு நம்மளை பத்தியான இமேஜ் என்ன ஆகுங்க? அதிகமாகும். அவருடைய போட்டோ, சாமி போட்டோ போட்டு கொடுக்கும் போது நிறைய கிளைண்ட் அதை கீழே போடுவதில்லை, அத டேபிள்ல வைக்கிறாங்க. டேபிள்ல வைக்கும் போது என்ன நன்மைன்னு பாத்தீங்கன்னா
அவங்க ஃப்ரெண்டு யாராவது வந்தா அதை எடுத்து இப்படி படிச்சு பாக்குறாங்க, கம்பேர் பண்றாங்க. ஆனா நானும் எல்ஐசி பாலிசி போட்டேன், நம்ம ஏஜென்ட் கொட்டேஷன் கொடுத்தாரு, ஆனா இந்த அளவு டீடைலா கொடுக்கலையேன்னு ஒரு கம்பேரிசன் அவர் மனசுக்குள்ள வருமா வராதா சார்? கட்டாயம் வருங்க சார். இவரே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஃப்ரீயா இருக்கும்போது அவரு படிப்பதற்கான ஆவலை நம்ம தூண்டலாம். அப்ப இந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ் நமக்கு தேவையில்லை சார். இவ்வளவு பேஜ் கொடுத்தா படிப்பாங்களாங்கிற என்ன வேண்டாம். ஒரு முகவர் இந்த வருடம் 15 கோடி ஒருத்தர் வாங்கினா தெரியுங்களா? இங்க கிளையில 15 கோடி ஜீவன் சாந்தியில. கேள்விப்பட்டேங்க சார். 15 கோடி. ஆமாங்க சார். கம்ப்ளீட் ஜீவன் சாந்தி அப்படிங்கிற ஒரு இதுல வந்து அவர் வாங்கினாரு. அவரை வந்து எங்களுடைய பயிற்சி வரப்புக்கெல்லாம் முதல்ல எல்லாம் வந்தவர் தான். அவருடைய கொட்டேஷன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் டீடைலா இருக்கும். ஒரு கொட்டேஷனுக்கு 1000 ரூபாய் செலவு பண்ணுவாருங்க. 2.5 வருஷமா அந்த கிளைண்ட ஃபாலோ பண்ணிருக்காரு. 2.5 வருஷத்துல 27 கொட்டேஷன் அவருக்கு கொடுத்திருக்காரு. அந்த அந்த கிளைண்ட் என்ன பண்ணாராமா, ஜீவன் சாந்தி போடுறப்ப அவரை கூப்பிட்டு இந்த 27 கொட்டேஷனையும் அவர் கையில கொடுத்தாராமா. இனி எனக்கு இது வந்து தேவைப்படாது, எல்லாத்தையும் பத்திரமா வச்சு. அவருக்கு அந்த அந்த முகவருக்கு பெருத்த ஆச்சரியமாமா. இந்த 2.5 வருஷத்துல அவர் கொடுத்த எல்லா கொட்டேஷனையும் பாதுகாப்பா வச்சிருந்து, இந்தாப்பா வச்சுக்க, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, என்னால வந்து ரெகுலர் எல்லாம் கட்ட முடியாது, சிங்கிள் நான் நினைச்சாலும் எடுக்க முடியாத இன்வெஸ்ட்மெண்டா இருந்தா சொல்லுன்னாராமா. பாருங்க அவரோட நேரம் பாருங்க. சாந்தியோட ஸ்பெஷாலிட்டியே அதானே, நீங்க நினைச்சாலும் எடுக்க முடியாது. அவருக்கு பிடிச்சு போச்சு. இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் டிராப் ஆனோன்னு ஒர்க் அவுட் ஆச்சு. பட்டுன்னு ஒரே நாள 15 கோடி தூக்கி போட்டார். அப்ப எப்ப நமக்கு நம்மளுடைய வேல்யூ குடு நமக்கு தெரியாது. அது அப்படியே அடிக்கடிக்கு தான் வச்சிருந்தாரு. இருந்தாலுமே அவரை பற்றியான இமேஜ் அவர் மனசுல எப்படி இருக்கு பாருங்க. அவரை ரொம்ப உயர்வா நினைச்சு எதா இருந்தாலும் என்னச்சுன்னா அவர்கிட்ட கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குனது அப்படின்னு நான் அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்தேன். எப்படி இந்த சேல் பண்ணீங்க அப்படின்னு. அவர் சொன்ன பாயிண்ட் இது சார், இந்த என்னுடைய அப்ரோச் வந்து இன்னைக்கு நேரத்தில் நடந்தது இல்ல, நான் 2.5 வருஷமா அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அவருக்கு என்ன நன்மை, அதுக்கு ஏத்த ஒரு பிளான நான் சொல்லும் போதுதான் எனக்கு வந்து கிளிக் ஆச்சு. நான் வந்து ஜீவன் உமங்கு, ஜீவன் லேப், ஜீவன் ஆனந்த் அப்படியே ஏன்னா அவருக்கு பாத்தீங்கன்னா 35 வயசு தான் அந்த கிளைண்டுக்கு. வெறும் 35 வயசு தான் ஆகுதுங்க அந்த கிளைண்டுக்கு. அவர் வந்து சிங்கிள் பிரீமியம் எங்க போட போறாருன்னு இவரா கற்பனை பண்ணிட்டாரு. அதனால சிங்கிள் பிரீமியத்தை பத்தியே பேசாம இவர் உமங்கு லேப்னு மாத்தி மாத்தி காம்பினேஷன் எல்லாம் போட்டு அவர் ஃபைல அட்ராக்ஷனா கொடுத்துட்டே இருந்திருக்காரு. நம்மளும் வாங்கி வச்சிருக்கிற அந்த கிளைண்டும். அப்ப திடீர்னு அக்கேஸ்ல இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் டிராப் ஆகுது. அவருக்கு ஏதோ ஒரு லேண்ட் ஏதோ ஒண்ணு வித்து பல்கா அமௌண்ட் வந்த உடனே பட்டுன்னு ஏதாச்சும் சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் நான் நினைச்சாலும் எடுக்க முடியாத அளவுக்கு ஏதாவது இருந்தா சொல்லுப்பான்னு அவர் ஏதோ ஒண்ணு கேஷுவலா வார்த்தையை விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவர் சாந்தியில 50 கோடிக்கு இவர் கொட்டேஷன் கொடுத்திருக்காரு. 50 கோடி கொடுத்த கொட்டேஷன்ல அவ்வளவுலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அவரு 15 crore அவரு பாலிசி வந்தது. அப்ப இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்களா ஒரு ப்ரீ டிட்டர்மைன்டு மைண்டா வச்சுட்டு சார் இதெல்லாம் பண்ண முடியுமா, இதெல்லாம் வந்து ஒத்து வருமா அப்படி நீங்களா வந்து நினைக்காதீங்கக்கா இதை சொல்றேன். நெகட்டிவா நினைச்சீங்கன்னா நெகட்டிவா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உண்மையாயிரும். நம்ம இதெல்லாம் கொடுத்தா நம்ம இமேஜ் கூடும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க இமேஜ் கூடும். இதெல்லாம் கொடுத்தா மட்டும் அவன் பாலிசி போட்டுற போறானாக்கும். நம்ம பார்க்காததா என்னமோ புதுசா சொல்றாங்க, இதெல்லாம் கதைக்கு ஆகாதுன்னு நினைச்சீங்கன்னா அதுவும் உண்மையாயிரும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் உண்மையாகும். அப்ப நம்ம என்ன சார் நினைக்கணும்? சரி, நம்ம என்ன நினைக்கணும்? அப்ப கோபாலகிருஷ்ணன் சார் என்ன பாசிட்டிவா நினைக்கணும் சார் எல்லாத்தையுமே. நாம் செய்யக்கூடிய வேலை வெற்றியை தரும் அப்படின்னு நினைச்சு நம்ம திட்டமிட்டா தான் இந்த செயல் திட்டமிட முடியும். அப்ப நம்ம என்ன செய்யறோம், அதுக்கப்புறம் இந்த பிளானிங்கே வரும். இந்த பிளானிங் நம்ம எப்படி பிரசன்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தற்போதைய வயது அவருக்கு 35 வயசு, ஓய்வு பெறும் வயது பாத்தீங்கன்னா 60, ஓய்வு பெற இன்னும் உள்ள காலம் வந்து பாத்தீங்கன்னா அப்ப இன்னும் 25 இயர்ஸ் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, இப்ப தற்போது அடிப்படை செலவுக்கு தேவைப்படும் பணம் வந்து 25,000 எனக்கு பேசிக் நீடுக்காக இப்ப செலவாகுதுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப இப்ப 25,000 ரூபாய் இருக்கிறது. 25 வருஷம் கழித்து 5% பணவீக்கம் போட்டோம்னா
இந்த 25,000 ரூபாங்கிறது 85,000 மாறும். அப்ப நம்ம இப்ப அவருக்கு ஒரு நிதி திட்டமிடல் கொடுக்கும்போது 25,000 ரூபாய்க்கு நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணக்கூடாது. 85,000 ரூபாய்க்கான ஒரு பிளானை தான் நம்ம அவருக்கு பண்ணி கொடுக்கணும். அப்ப மாசம் 85,000 ரூபாய் அவருக்கு வரணும் அப்படின்னா 6% வட்டி நம்ம இப்ப போட்டிருக்கோம். இப்ப எல்லாம் வட்டி எல்லாம் லோ ஆகி போச்சு. அப்போது 6% வட்டியில முதலீடு செய்வதாக இருந்தால் தேவைப்படும் மொத்த பணம் பார்த்தீங்கன்னா 60 வயசுல அவருக்கு 1,70,00,000 இருந்தா தான் 6% வட்டியில அவர் அந்த பணத்தை போட்டார்னா மாசம் 85,000 ரூபாய் வட்டி வரும். அப்ப இந்த 25 ஆண்டுக்கு பிறகு 1,70,00,000 ரூபாய் பணம் வேணும் அப்படின்னா இப்ப எவ்வளவு சேமிக்கணும்? 7% வட்டி. ஏன்னா நம்மளுடைய பிளானுடைய ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 7% நம்ம சொல்லலாம். அப்ப இப்ப அவரு கட்ட வேண்டியது 2,51,000 ரூபாய். 2,51,000 ரூபாய் 25 வருஷத்துக்கு கட்டினார்னா அவருடைய 60 வயசுல 1,70,00,000 ஃபண்ட் இருக்கும். அந்த ஃபண்ட் அவரு டெபாசிட் பண்ணார்னா அப்ப 6% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்தது அப்படின்னா அவருக்கு 85,000 ரூபாய் வரும் அப்படிங்கிற ஒரு கணக்கு தான் இங்க சொல்லியிருக்கோம். அடுத்து இந்த 2,51,000 ரூபாய்க்கு அவருக்கு என்ன பிளான் சொல்லியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரிந்துரை செய்யும் திட்டம் பாத்தீங்கன்னா ஜீவன் லேப், பாலிசி காலம் 25, பிரீமியம் செலுத்தும் காலம் 16, வருட பிரீமியம் பாத்தீங்கன்னா 3 லட்சத்து சில்லற வருது. பாலிசி தொகை 63 லட்சம். முதலீவு தொகை நம்ம முதலே பார்த்த மாதிரி 1,70,00,000 ரூபாய் அவருக்கு வேணும். நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். நாங்க எங்களுக்குள்ள பேசி இல்ல சார் ரங்கசாமி சார் இத மழை பெய்யல சும்மா சொல்றேன் ஃபார் ஜோக். ஓகே சார். டோன்ட் பீ சீரியஸ். ஓகே சார். அப்ப ஜீவன் லேப் நிதி திட்டமிடல் மூலம் கிடைக்கும் பயன்கள் என்ன அப்படிங்கறத காட்டுறோம். முதலீடு பயன் 1,70,10,000. இறப்பு பயன் டே ஒன்லயே 63 லட்சம் பிளஸ் போனஸ். விபத்து பயன் பாத்தீங்கன்னா 1,26,00,000 பிளஸ் போனஸ். விபத்தினால் ஏற்படும் நிரந்தர உடல் செயலிழப்பு பயன். தொடர்ந்து பிரீமியம் செலுத்த தேவையில்லை. 10 வருடங்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 52,500 வழங்கப்படும். பாலிசி முதிர்வுள்ள 1,70,10,000 ரூபாய் அப்படியே வழங்கப்படும். பாலிசி முதிர்வுக்கு முன் இறக்க நேரிட்டால் 63 லட்சம் பிளஸ் போனஸ் பிளஸ் 10 வருடங்களுக்கு மாதந்தோறும் வழங்க வேண்டிய பாக்கி தொகை மொத்தமாக வழங்கப்படும். இந்த பெர்மனன்ட் டிசேபிலிட்டினால என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கறதையும் நம்ம இதுல கோட் பண்ணி காமிச்சிடுறோம். அடுத்து பிற பயன்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 ஆண்டுக்கு பிறகு கடன் வசதி உண்டு. செலுத்தும் பிரீமியத்துக்கு செக்ஷன் 80C படி 1,50,000 லட்சம் வரை வருமான வரி விலக்கு உண்டு. பாலிசி முதிர்வு தொகை முழுவதற்கும் செக்ஷன் 10D படி வருமான வரி விலக்கு உண்டு. இத்திட்டத்தினால் என்ன நயன் பாருங்க, 60 வயசுக்குள்ள நீங்கள் இறந்தால் உங்கள் குடும்ப பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது. எப்படி? டே ஒன்லயே 63 லட்சமும் போனஸையும் கொடுத்து குடும்ப பாதுகாப்பை உறுதி செஞ்சிடறோம். 60 வயதுக்கு மேல அவர் இருந்தாரு அப்படின்னா 60 வயதுக்கு மேல் நீங்கள் இருந்தால் உங்கள் ஓய்வூதியம் உறுதி செய்யப்படுகிறது. எப்படி? மெச்சூரிட்டி அப்ப 1,70,10,000 ரூபாய் கொடுக்க போறோம். அத அவரு 6% வட்டியில முதலீடு செஞ்சாருன்னா மாசத்தோறும் அடிப்படை செலவுக்கு அவருக்கு 85,000 ரூபாய் கிடைக்கும். அது உங்களது அடிப்படை செலவுக்கு அது போதுமானதாக இருக்கும். இதுதான் ராமுக்கான நிதி திட்டமிடல் அறிக்கை. டவுட் இருக்கா இதுல எதுவும்? எனி டவுட்? இல்லைங்க சார், நல்லா தெளிவா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க சார். நல்லா இருக்குங்க சார். இது மாதிரி பிரசன்டேஷன் இது வரைக்கும் கொடுத்ததெல்லாம் பார்த்தது இல்லைங்க சார். அதான், அதாவது நம்ம இதுல இன்னொன்னு சொல்றேன். இந்த பிரசன்டேஷன்ல ஏன் நம்ம அவருக்கு பிரத்யோகமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுங்க. அவருக்காக பண்ணிருக்கிறோன்னு அவர் உணர்ந்தாதான் பாலிசி எடுப்பாருங்க சார். இப்ப நீங்க இந்த இது சொல்லு இல்லைங்க சார், ட்ரஸ்ட் அவர் மனசுல உருவாக்கணும். அந்த ட்ரஸ்ட் உருவானாதான் பாலிசி எடுப்பாரு அப்படின்னு. ஒண்ணு இல்ல, நான் கேக்குறேன், வீட்டு சாப்பாட்டுக்கும் ஹோட்டல் சாப்பாட்டுக்கும் என்ன சார் வித்தியாசம்? புரியலைங்க சார். ஹோட்டல்ல கேக்குறதெல்லாம் கிடைக்கும் சார், அதுக்குரிய விலையை கொடுத்தாகணும் சார். ஹோட்டல்ல கேக்குறதெல்லாம் கிடைக்கும், அதுக்குள்ள விலையை கொடுத்தாகணும். சரி, வீட்டு வீட்டுல நீங்க கேக்குறத அவங்க செஞ்சு தர மாட்டாங்களா? இல்ல சார், உடம்புக்கு எது நல்லதோ அதை செஞ்சு கொடுப்பாங்க சார்.
உடம்புக்கு எது நல்லதோ அவங்களுக்கு தெரியும் சார். வீட்டு சாப்பாடு வீட்டு சாப்பாடு சுத்தமா இருக்கும். இல்ல அதெல்லாம் விட்டுருங்க, அந்த பாயிண்ட் இல்ல. நான் சொல்ல வரது நல்லா கவனிங்க. ஹோட்டல் சாப்பாடு என்பது சாப்பிட வர்றவங்க யாருன்னு அவனுக்கு தெரியுமா? தெரியாது. அவங்களுடைய டேஸ்ட் எப்படின்னு அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. சில பேருக்கு வந்து உப்பு அதிகமா பிடிக்கும், சில பேருக்கு உப்பு கம்மியா பிடிக்கும், சில பேருக்கு காரம் அதிகமா பிடிக்கும், சில பேருக்கு காரம் கம்மியா பிடிக்கும். அவன் என்ன செய்வான்? மீடியமா ஒரே மாதிரி இருக்கும். பொதுப்பா போட்டுருவான். எல்லாம் பேலன்ஸா போட்டு வச்சிருவான். உப்பு அதிகமா உப்பு கொஞ்சம் போட்டுக்கங்க சாரும்பா. ஆனா வீட்டு சாப்பாடு செய்யும் போது நம்மளை பத்தி அவங்களுக்கு தெரியுமா? தெரியும். இவருக்கு எப்படி செஞ்சா பிடிக்கும் அப்படிங்கிறவங்க வந்து தெரியும் சார், நல்லா தெரியும். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் வர்றதுனாலதான் வீட்டு சாப்பாடு நமது மீது ஒரு அக்கறை கொண்டு தயாரிக்கப்படுவதால, பிரத்யோகமா நமக்குனே தயாரிக்கப்படுவதாலதான் வீட்டு சாப்பாடோட சுவை நமக்கு ஹோட்டல் சாப்பாடுல வர்றதில்ல. அப்ப எல்லாரும் எடுக்கக்கூடிய அந்த கொட்டேஷனையே நம்மளும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபைல போட்டு கொடுத்தா அது என்ன சாப்பாடுங்க? ஹோட்டல் சாப்பாடு. இந்த மாதிரி பிரத்யோகமா அவருடைய ஒவ்வொரு தேவையும் கவனம் செலுத்தி நம்ம ஒரு கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தா அது என்ன சாப்பாடுங்க? வீட்டு சுவையான சாப்பாடு, வீட்டு சாப்பாடு. அப்ப எந்த சாப்பாடு விரும்புவாங்க அதிகமா? வீட்டு சாப்பாடு தான் சார். அப்ப நம்ம பிரசன்டேஷன் விரும்பப்படணும் அப்படின்னா அவருக்கு உங்களுக்காகவே பிரத்யோகமாக தயாரிக்கப்பட்ட பிரசன்டேஷன் அப்படிங்கிற இமேஜ அவரை கொட்டேஷனை பார்த்த உடனே அவரை ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு தான் நம்ம இவ்வளவு ஜிகுனா வேலை பண்றோம். இந்த ஜிகுனா வேலை ஏன் பண்றோம்? ஒரு பில்டப் நமக்கு தேவைப்படுது. அதே சமயத்துல அந்த ஜிகுனா வேலை என்பது நாம் மனசார உண்மையா ஆத்மார்த்தமா நம்ம பண்ணக்கூடிய வேலையா இருந்தா தான் அது மதிக்கப்படும். இது ஏதாவது போலியான விஷயங்கள் இருந்ததுன்னா அது என்ன ஆகுங்க? அந்த ட்ரஸ்ட் என்பது ஃபார்ம் ஆகாது, அதோட முடிஞ்சு போகும், முறிவாயிரும். அப்ப நம்ம வந்து ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட அவங்க நல்லா இருக்கணும், நம்ம அவங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு வழிமுறையை சொல்றோம் அப்படின்னு நம்ம உட்கார்ந்து மானசீகமா ஒரு பிரசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதோடைய சக்தி அதிகம் நண்பர்களே. இந்த மாதிரியான ஒரு பிரசன்டேஷன் கொடுக்கும்போது நான் சொல்றேன், மினிமம் 1 லட்சத்துக்கு கம்மியா பிரீமியம் வருவதற்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம அதற்கு ஏத்த ஒரு கிளைண்ட் தான் நம்ம அப்ரோச்சே பண்றோம். நம்ம அதுக்கு தான் நம்ம ஒரு ஸ்டாண்டர்டை பிக்ஸ் பண்றோம். இந்த மாதிரி கொட்டேஷன் எல்லா கிளைண்ட்டுக்கும் நம்ம கொடுக்க கூடாது. நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டு உள்ள கிளைண்ட்டுக்கு தான் நம்ம கொடுக்குறோம். அப்ப நம்மளுடைய வேல்யூ அங்கே எடுபடும். சண்டேல போய் நம்ம இந்த பொருளை விற்கல, வைர கடையில போய் நம்ம பொருளை விற்கிறோம். நான் சொல்றது புரியுதா சார்? புரியுதுங்க சார். அப்ப அதோட வேல்யூ வரும்போது வருஷத்துக்கு ஒரு 30 கொட்டேஷன் நீங்க கொடுங்கன்னு நான் கேட்பேன். வருஷத்துக்கு ஒரு 30 கொட்டேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பாக எம்டிஆர்டி ஆவதற்கான வாய்ப்பு இருக்கு. மினிமம் 1 லேக் பிரீமியம், 5 லட்சம் 6 லட்சம் 10 லட்சம்னா ஈஸியா பிரீமியம் வரும். இந்த மாதிரி கொட்டேஷன் நம்ம கொடுத்தோம்னா அவங்க நீடுக்காக நம்ம கொடுக்குறோம். நான் முதலே சொன்ன மாதிரி 10,000 ரூபாய் நீங்க கொடுத்தீங்கன்னா என்ன ஆவீங்க? எம்டிஆர்டி ஆயிடுவாங்க. திருப்பதி உண்டியல்ல 10,000 ரூபாய் கொடுத்தா எம்டிஆர்டி ஆயிடுவீங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு கொட்டேஷன் கொடுத்தாலும் நீங்க எம்டிஆர்டி தான். அப்ப இதே மாதிரி அவங்க மிஸ்டர்ஸுக்கு வரும். திருமதி சீதா. மணி என்ன சார்? நான் வாட்டுக்கு ரொம்ப நேரம் எடுத்துட்டேனா? டைம் இருக்கு சார். இருக்குங்க சார், நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். சொல்லிருங்க சார், அதுவே நான் வாட்டுக்கு ரொம்ப நேரம் எடுத்துட்டு போறேன். இல்லைங்க சார், நீங்க எடுங்க சார், எவ்வளவு நேரம் பரவாயில்லைங்க சார். திருமதி சீதா அவர்களுக்கான நிதி திட்டமிடல் ஆலோசனை பாருங்க. அவங்க வயசு 30, அவங்க ரிட்டையர் ஆக 16 போட்டிருக்காங்க. அவங்க ரிட்டையர் ஆகி 30 வருஷம் இருக்கு. அவங்க இப்ப அடிப்படை செலவுக்கு வந்து 30,000 ரூபாய் வேணுங்கிறாங்க. கணவர் எவ்வளவு சொன்னாருங்க? 25,000 சார். ஆனா இந்த அம்மா எவ்வளவு சொல்லிருக்காங்க? 30,000 சொல்றாங்க சார். பெண்களுக்கு அதிகம் ஆகுமோ செலவு? நீங்க காமிச்சிட்டீங்க. ஏன்னா அவங்களுக்குனே சில பிரத்யேக செலவுலாம் இருக்கு. அப்ப 30,000 ரூபாங்கிறது 5% இன்ஃபிளேஷன்ல 30 வருஷத்துக்கு பிறகு அது என்னவா மாறுதுங்க? 1,30,000 ரூபாயா மாறுது. அப்ப இந்த 1,30,000 ரூபாய் வேணும் அப்படின்னா அவருக்கு மொத்த ஃபண்ட் எவ்வளவு தேவைப்படும்? 68 இயர்ல 2,60,00,000. 6% வட்டியில அவர் இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாருன்னா அவங்களுக்கு மாசம் 1,30,000 ரூபாய் வந்துடும். அப்ப இந்த 2,60,00,000 ஃபண்ட் வேணும் அப்படின்னா இப்ப எவ்வளவு கட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,57,000 ரூபாய் அவர் இப்ப கட்டணும். 30 ஆண்டுக்கு பிறகு
2,67,00,000 வேணும் அப்படின்னா இப்ப அவரு 2,57,700 ரூபாய் 7% இன்ட்ரெஸ்ட்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து வர்ற மாதிரி தான் இவ்வளவு கட்டணும். அப்ப இந்த அம்மாவுக்கு என்ன திட்டம் பரிந்துரைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்ஐசி ஜீவன் ஆனந்த் திட்டத்தை பரிந்துரைக்கிறோம். அது ஏன் சார் அவருக்கு ஜீவன் லாபம் இவங்களுக்கு ஜீவன் ஆனந்தும் சொல்றோம்? ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரீசன் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள் ஆண்களை விட அதிகமா உயிர் வாழ்வாங்க அப்படிங்கிறது சயின்டிபிக் ப்ரூஃப். அப்ப பெண்களுக்கு அதிக வயசுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது. நம்ம ஒரு ஸ்டேஜ்ல இல்லைன்னால் கூட நம்ம இருந்தோம்னா நம்மளுடைய மிஸ்ஸஸை நம்ம பாதுகாத்துக்குவோம். அப்படி இல்லாத சமயத்துல அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செய்யறோம், நம்ம இப்ப இருக்கும்போது பணம் கட்டிட்டு விட்டுட்டா கூட அவங்களுடைய 100 வயசு வரைக்கும் ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய திட்டம் ஜீவன் உமங்கு இதை கொடுக்கலாம். ஜீவன் ஆனந்த விட இப்ப ஜீவன் உமங்கு கொடுத்தோம்னா இன்னும் அவங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். ஃபண்டு ஃப்ளோவும் இருக்கும், ஒரு பாதுகாப்பும் இருக்கும். 100 வயசு வரைக்கும் அவங்க எத்தனை வயசு வரைக்கும் இருக்காங்களோ அது வரைக்கும் அவங்களுக்கு அந்த பாலிசியோட வேல்யூ வந்து கூடும். ஜீவன் ஆனந்த விட ஜீவன் உமங் கொடுக்கறது பெஸ்ட். ஜீவன் ஆனந்த் கொடுத்தா சமயத்துல சில ஏதாவது ஒரு குறுக்கு புத்திக்காரன் இருந்தான்னு வைங்க, நம்மளுடைய பையனா அவன் நம்ம கழுத்தை பிடிச்சாலும் பிடிச்சிருவான். ஏன்னா மெச்சூரிட்டிக்கு அப்புறம் ஒரு பணம் இருக்குன்னு தெரிஞ்சா. இதே உமங்கு அதிக வருஷம் அவர் இருக்க இருக்க பணத்தோட மதிப்பு கூடுன்னு தெரிஞ்சா நம்ம அதிக காலம் வாழ்றதுக்கு அவன் உதவி பண்ணாலும் பண்ணுவான். அப்ப ஆனந்த விட உமங்கு வந்து நமக்கு வந்து ரொம்ப பெட்டர் பாலிசியா தோணுது. ஜீவன் உமங்க கொடுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம ஜீவன் ஆனந்த் அவரு சொல்லியிருக்காரு. ஜீவன் ஆனந்த்ல வந்து பாலிசி காலம் 30 வருஷம், பிரிமியம் செலுத்து காலம் 30 வருஷம், வருஷம் 2,64,000 ரூபாய். சம்மர்ஷூட் பாத்தீங்கன்னா 72 lakhs. இதோட மெச்சூரிட்டி அமௌண்ட் 2,60,00,000. பாலிசி முதிர்வுக்கு பின் இறப்பு ஏற்பட்டா கூட அந்த 72 lakhs ஆனந்தனால வழங்கப்படும். இதனால என்ன திட்டம் என்ன பயன் பாருங்க. அதே மாதிரி முதிர்வு பயன், இறப்பு பயன், விபத்து பயன், டிசபிலிட்டி பெனிஃபிட், இது எல்லாமே அந்த மாதிரியே சொல்றோம். அவருக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபுல்லா படிக்க நேரம் இல்லை, எல்லாமே சொல்றோம். அடுத்து அவங்களுடைய குழந்தைக்கு என்ன செய்யறோம் அப்படின்னா இதே மாதிரி அவங்க என்ன வயசு, காலேஜ் போறதுக்குன்னு எத்தனை வருஷம் இருக்கு, இப்ப இன்ஜினியர் படிக்கிறதுக்கு 5 லட்சம் ஆகுது, இதே 12 வருஷம் கழிச்சு எவ்வளவு வாரம், இவ்வளவு ஆகும், இப்ப எவ்வளவு கட்டணும், இந்த கணக்கெல்லாம் எப்படி போடுறது சார்? இந்த கணக்கெல்லாம் போட தெரியுமா? என்ன கணக்குங்க சார்? இந்த மாதிரி இத்தனை வருஷம் கழிச்சு எவ்வளவு ஆகும், இப்ப அதுக்கு இப்ப இருந்து எவ்வளவு கட்டணும் அப்படிங்கறதெல்லாம் அது தெரியாதுங்க சார். இப்ப நாங்க என்ன பண்ணோம்னா ஏஜ் வச்சு படிப்புக்கு வந்து இப்ப எம்பிபிஎஸ் படிக்கணும்னா எவ்வளவு ஆகும், ஒண்ணு இல்ல. இந்த இடத்துல நான் எப்படி போட்டேன்னு தெரியுதா? இப்ப இந்த இடத்துல இந்த 1.30 இந்த 30,000 எப்படி சார் 1.30 மாறுது? அது எப்படி நம்ம கணக்கு போடுறது? அந்த 30,000 ரூபாய் வந்து 30 வருஷம் பொறுத்து 1,30,30,000 ரூபாய் தேவைப்படுது. அது 5% இன்ஃபிளேஷன்ல வந்து அந்த அமௌண்ட் ஆகுதுங்க சார் 30 வருஷம் பொறுத்து. அது எப்படி கணக்கு போடுறதுன்னு கணக்கு பண்றது? ஃபியூச்சர் வேல்யூ. அது வந்து ஃபைனான்சியல் கால்குலேஷன் சொல்லிட்டு நான் என்னுடைய சேனல்ல ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். அத வந்து நீங்க பாருங்க, இதற்கான விடை அதுல இருக்கு. ஓகேங்க சார். கோபால் சார் ஏற்கனவே நம்மளுக்கு சார்ட் ஏ சார்ட் பி ன்னு ஏற்கனவே நம்ம எடுக்கும்போது ஒன்னு கொடுத்தோம்ல சார். டிஎம்டி மந்த்லி அதேதான். அப்ப இவருக்கு வந்து என்ன பண்றோம்னா குழந்தைக்காக என்ன பண்றோம், ஜீவன் லட்சியா திட்டத்தை வந்து வித்து டேம் ரைடரோட சொல்றோம். அப்ப வந்து மொத்தமா பாத்தீங்கன்னா திரு ராம் அவர்களுக்கு வழங்கிய நிதி திட்டம் ஆலோசனை வந்து பாத்தீங்கன்னா ராமுக்கு ஜீவன் லேப்ல 63 லட்சம், மாச பிரீமியம் 25,573. சீதா அவர்களுக்கு ஆனந்தில் ஒரு 72 lakhs 22,503. குழந்தைகளுக்காக மாசம் ஒரு 7,821. டோட்டலா 55,897 ரூபாய் அவர் கொடுத்தாருன்னா அவருடைய ரிட்டையர்மெண்ட் நீடும் குழந்தையோட படிப்பு நீடும் ஃபுல்ஃபில் ஆயிரும். ஒவ்வொருவரின் எதிர்கால தேவைகள் பாதுகாக்கப்படுகின்றன. எதிர்பாரா நிகழ்வின் போதும் உங்கள் குடும்ப நலன் பாதுகாக்கப்படுகிறது. உங்கள் குழந்தைகளின் கல்வி செலவு உறுதிப்படுத்தப்படுகிறது. உலகின் நம்பர் 1 காப்பீட்டு நிறுவனத்தின் உறுப்பினர் என்ற உணர்வு மன நிறைவை தருகிறது.
எல்லாவற்றுக்கும் மேலாக நம்பிக்கைக்குரிய நிதி ஆலோசகர் சி குமார் நம் ஆலோசகர் என்ற உணர்வு உங்களுக்கு மன அமைதியை தருகிறது. மன அமைதி உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் குறைவற்ற செல்வத்தையும் தருகிறது. வாழ்க வளமுடன் அப்படின்னு ஒரு டச் அப் பண்ணி நம்ம கொட்டேஷனை பிரசன்ட் பண்றோம். இதுதான் பிரசன்டேஷன்ல நம்ம எடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட். ஓகேங்களா? ஓகேங்க சார், ரொம்ப அருமையா இருக்குங்க சார் இந்த பிரசன்டேஷன். சார் இந்த பிரசன்டேஷன் கொடுத்தா வந்து சார் பிரசன்டேஷனுக்கு வந்துடுறேன் சார். இந்த பிரசன்டேஷன் கொடுத்தா சார் நம்ம அன்புக்கு அந்த பார்ட்டியோட பரம்பரை அடிமையாயிடும் சார். அப்ப அடுத்த ஸ்டேஜ் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சேல் அந்த க்ளோசிங்ல வந்து நம்ம கஷ்டப்படணுமா சார்? க்ளோசிங்கு கஷ்டப்பட தேவையில்லைங்க சார். அவங்களுக்கே வந்து ஒரு நம்ம அடுத்தது போய் பாக்குறப்போ ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் அவர்கிட்ட. இதையும் மீறி வரக்கூடிய அப்ஜெக்ஷனையும் நம்மளால் வந்து நம்ம ஒரு நல்ல சப்ஜெக்ட் நாலேஜ் தரவா இருந்ததுன்னா அவங்களுடைய கேட்கிற கேள்விக்கும் நம்மளால் எஃபெக்டிவான பதிலை சொல்ல முடியும். ஆட்டோமேட்டிக்கா சேல் க்ளோசிங் என்பது நமக்கு சுலபமாக இருக்கும். அடுத்து இவ்வளவு எஃபர்ட் எடுக்கிற நம்ம கண்டிப்பா அந்த கிளைண்ட் நம்மளை விட்டு போகணும்னு நினைப்போமா சார்? நம்மள விட்டு போக மாட்டாங்க சார். வேற நம்ம அவங்களை அசால்ட்டா ட்ரீட் பண்ணுவோமா? மாட்டோம். அவங்களுக்கு தேவையான சர்வீஸையும் ஒரு நம்ம என்னென்ன வகையில சிறப்பா செய்யலாம் அப்படின்னு அந்த சர்வீசிங் பாயிண்ட்லயும் நம்ம வந்து என்ன செய்வோம், மிக சிறப்பா மத்த முகவரை விட சிறப்பா செயல்படுவோம். அப்ப ஓவரால இந்த முகவாமைய நம்ம ஒரு ப்ரொஃபஷனலா செய்யறோம் அப்படிங்கிறது நம்மளோட பார்த்த உடனே அவருக்கு தெரியக்கூடிய வாய்ப்பை நம்ம இங்க உருவாக்குறோம். நான் சொல்றது புரியுதா? புரியுதுங்க சார். நம்மளுக்கு அவரு வந்து பிராண்ட் அம்பாசிடர் ஆயிடுவாரு. ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான். எப்படி நம்ம இந்த தொழிலை ஒரு ப்ரொஃபஷனலா பண்றீங்களா அப்படிங்கிறத உங்களை நீங்களே கேட்டு பாத்துக்கோங்க. இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே நம்ம ஒரு ப்ரொஃபஷனலிசத்தை கொண்டு வரலாம். அதற்கான ஒரு சின்ன தூண்டுதலை தான் உங்களுக்கு இன்னைக்கு நான் கொடுத்திருக்கேன். இது வந்து ஒரு டே பை டே நம்ம கத்துக்கொள்ளக்கூடிய விஷயம். யாருமே இதை வந்து 100க்கு 100 மார்க் அப்படிங்கறதுலாம் கிடையாது. இந்த ஒவ்வொரு ஸ்டேஜிலுமே இன்று நேற்றை விட நான் எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்கேன் அப்படிங்கறத நம்ம திங்க் பண்ணாலே போதும். நம்ம அப்படியே முன்னேறிட்டே போகலாம். நான் சொன்ன மாதிரி 0.5% இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளுடைய ஆக்டிவிட்டியில தொடர்ந்து இருந்ததுன்னா வெற்றி அடையலாம். வெற்றிக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் காட்டுறேன். நம்மளுடைய எண்ணங்கள் எவ்வளவு வலுவா இருக்கணும் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. அந்த கிளிப்பிங் கூட நம்ம வந்து இந்த பதிவை வந்து முடிப்போம். கொஞ்சம் இதை பாருங்க. ஐரோப்பால இருந்து நியூயார்க்குக்கு ஒரு கப்பல் வந்துட்டு இருந்தது. அது ஒரு பயணிகள் கப்பல். சுமார் 1500 நபர்கள் அதுல பிரயாணம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி நமக்கு விமானங்கள்லயும் ரயில்கள்லயும் முதல் வகுப்பு, 2வது வகுப்பு, 3வது வகுப்பு அப்படின்னு இருக்குதோ, அதே மாதிரி கப்பல்கள்லயும் முதல் வகுப்பு, 2வது வகுப்பு, 3வது வகுப்பு அப்படின்னு இருக்கும். மிகவும் அடிப்படையான வசதிகள் மட்டுமே கொண்ட அந்த 3வது வகுப்புல ஒரு குடும்பம் பிரயாணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அப்பா, அம்மா, 3 குழந்தைகள். அதுல அவங்களுடைய முதல் பையனுக்கு ஒரு 10 வயசு இருக்கும். ரொம்ப விவரமான பையன், சுட்டியான பையன். அவனுடைய வாழ்க்கையிலேயே முதல் முறையா அப்பதான் கப்பல்ல பிரயாணம் பண்றான். அதனால அந்த கப்பலை சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டே இருக்கிறான். இப்படி சுத்திட்டு இருக்கிற அந்த பையனுக்கு அந்த கப்பல்ல இருக்கிறதுலயே 2 முக்கியமான இடங்கள் கண்ணுல படுது. ஒண்ணு ஒரு பெரிய உணவகம், இன்னொன்னு ஒரு பெரிய விளையாட்டு அரங்கம். இந்த 2 இடங்களுக்கும் எந்த வகுப்பினராக இருந்தாலும் போகலாம். ஆனா அதுல இருக்கிற சேவைகளை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க அதுக்கு தேவையான காசு கொடுக்கணும். அப்படி பார்க்கும்போது முதல் 2 வகுப்பினரால மட்டும்தான் அதுக்கு தேவையான காசை கொடுக்க முடியும். இந்த 3வது வகுப்பினர் யாராலையுமே அங்க இருக்கிற எந்த ஒரு சேவையோ அல்லது பொருளையோ காசு கொடுத்து வாங்க முடியாது. அந்த அளவுக்கு அது எல்லாமே விலை உயர்ந்ததாவே இருக்கும். இப்போ இந்த 10 வயசு பையன் அடிக்கடி அந்த உணவகத்துக்கு போறான் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அடிக்கடி ஒரு உணவகத்தை போய் பார்க்கும்போது அதுல இருக்கிற ஏதாவது ஒரு பொருள் நம்முடைய கண்ணை கவரும். அதே மாதிரி அந்த பையனுடைய கவனத்தையும் ஒரே ஒரு பொருள் ஈர்த்துக்கிட்டே இருந்தது. அது ஒரு கேக். அந்த கேக்குடைய விலை பாத்தீங்க அப்படின்னா $4. சொல்ல போனா அங்க இருக்கிற எல்லா பொருட்களையும் பார்க்கும்போது மிகவும் விலை குறைந்த ஒரு பொருள் அந்த கேக் தான். ஆனா இந்த பையனை பொறுத்த வரைக்கும் $4 அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய ஒரு காசு தான். இருந்தாலும் இந்த பையனுக்கு ஒரு சின்ன நப்பாசை. தன்னுடைய அப்பா கிட்ட போய் எனக்கு ஒரு $4 கொடுங்க அப்படின்னு கேக்குறான். அவங்க அப்பா கையில காசு கிடையாது.
முதல் நாள் போகுது, 2வது நாள் போகுது, 3வது நாளும் போகுது. இப்ப அந்த பிரயாணத்துடைய கடைசி நாள் 4வது நாள். சரி, இன்னைக்காவது நம்ம பையன் கேட்கறத கொடுத்துருவோம் அப்படின்னு நினைக்கிறப்பா அந்த பையன் கிட்ட $4 எடுத்து கொடுக்கறாரு. அந்த பையனும் ரொம்ப சந்தோஷமா அந்த $4 வாங்கிட்டு மேல இருக்கிற அந்த உணவகத்துக்கு போறான். அந்த உணவகத்துக்கு போனா அங்க ஒரு பெரிய வரிசை நின்னுட்டு இருக்குது. அந்த வரிசையில போய் இவனும் நின்னுக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த வரிசை நகருது. இவன் முன்னாடி போறான். கடைசியா அந்த இடத்துக்கு போன உடனே அந்த கேக்க கை காட்டி எனக்கு அது வேணும் அப்படின்னு கேக்குறான். விக்கிற இடத்துல அங்க நின்ன அந்த பெண்மணி இவங்கிட்ட கேக்குறாங்க, உன்கிட்ட $4.50 இருக்குதா அப்படின்னு. இந்த பையனுக்கு அதிர்ச்சி ஆயிருது. நீங்க என்ன இப்படி சொல்றீங்க, அதுல $4 தானே எழுதி இருந்தது, என்கிட்ட $4.50 கேக்குறீங்களே அப்படின்னு கேக்குறான். அப்பதான் அந்த பணிப்பெண் சொல்றாங்க, $4 அப்படிங்கறது அந்த கேக்குடைய காசு, அதனோட 50 சென்ட் நீ வரி கட்டுனா மட்டும்தான் அந்த கேக்க உனக்கு தர முடியும். உங்ககிட்ட அந்த $4.50 இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் கிட்ட அந்த $4.50 இல்ல. ஒரு பதிலுமே சொல்லாம அந்த இடத்துல இருந்து அப்படியே திரும்பி வந்து அந்த உணவகத்துல இருக்கிற ஒரு இருக்கையில உட்கார்ந்துக்கிறான். அவன் தன்னுடைய கையில இருக்கிற அந்த $4 எடுத்து பாக்குறான். அந்த உணவகத்தை விட்டு அவனுக்கு போறதுக்கும் மனசு இல்ல, அங்கேயே இருக்கிறதுக்கும் அவனுக்கு மனசு இல்ல. இப்படி இருக்கும்போதுதான் திடீர்னு அவனுடைய கண்ணு முன்னாடி ஒரு தட்டு நீட்டப்படுது. அந்த தட்டுல அவன் ஆசைப்பட்ட அந்த கேக் இருக்குது. அவன் அண்ணாந்து பாக்குறான். ஒரு நபர் நிக்கிறாரு. அந்த நபர் அவன்கிட்ட இந்த கேக்கு கொடுத்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாரு. இந்த பையன் உடனே அவர்கிட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஏன்னா அவங்க வீட்டுல சொல்லி கொடுத்திருக்காங்க, இலவசமா யார் எதை கொடுத்தாலும் அதை வாங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இவனுடைய மன ஓட்டத்தை புரிஞ்சுக்கிற அந்த நபர் இவன்கிட்ட என்ன சொல்றாரு, நீ ஒண்ணு இதை சும்மாலாம் வாங்கிக்க வேணாம், நான் உனக்கு இதை வியாபாரம் தான் பண்றேன், உன் கையில $4 இருந்தது இல்லையா, அந்த $4 என்கிட்ட கொடுத்துட்டு இந்த கேக்க நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாரு. இந்த பையன் அப்பவும் அந்த கேக்கெல்லாம் வாங்கிக்கல. இந்த கேக் $4 50 சென்ட்னு சொன்னாங்க, நீங்க என்னடானா எனக்கு $4 தர்றேன்னு சொல்றீங்களே ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டான். அந்த நபரும் சிரிச்சுக்கிட்டே, அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த கேக்குக்கு மேல இருந்த ஒரே ஒரு செர்ரி பழத்தை மட்டும் எடுத்துட்டு, இப்போ இந்த கேக், இந்த செர்ரி பழத்துக்கு 50 சென்ட் நான் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, $4 கொடுத்துட்டு இந்த கேக்க வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாரு. அப்பவும் அந்த பையன் அதை வாங்க மறுத்து, இல்ல எனக்கு வேண்டாம், இந்த ஒரு செர்ரி பழத்துக்கோ அல்லது ஒரு கிரீமுக்கோ அல்லது அதுக்கு நடுவுல இருக்கிற துண்டுக்கோ நான் ஆசைப்படல. நான் ஆசைப்பட்டது முழு கேக்குக்கு தான். அந்த முழுசு எனக்கு கிடைச்சா மட்டும்தான் நான் ஆசைப்பட்டதை அடைந்த திருப்தி எனக்கு கிடைக்கும். இதுல ஏதாவது ஒண்ணு போச்சு அப்படின்னா கூட அந்த திருப்தி எனக்கு கிடைக்காது, அதனால இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னான். இந்த நபருக்கு பயங்கர ஆச்சரியம். ஏன்னா பல நாட்கள் அந்த பையன் அந்த உணவகத்துக்கு வர்றதையும் அந்த கேக்க ரொம்ப ஏக்கமா பாக்குறதையும் அவர் பார்த்திருக்கிறாரு. இப்ப இலவசமா கொடுத்தாலும் வேண்டாங்கிறான், எதையாவது ஒன்ன மட்டும் எடுத்துட்டு கொடுத்தாலும் வேண்டாங்கிறான். இவனுக்கு என்னதான் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அந்த பையன் கிட்ட சொல்றாரு, தம்பி, நீ இத்தனை நாள் ஒரு உணவகத்துடைய வாசல்ல வந்து நின்னு ஏக்கத்தோட பாத்துட்டு இருப்ப இல்லையா, அந்த உணவகத்துடைய சொந்தக்காரனே நான் தான் அந்த பொருட்களுக்கு விலை நிர்ணயிக்கிறது. இப்படி ஒரு சின்ன பையன் என்னுடைய கடைக்கு வந்து அடிக்கடி நின்னுட்டு ஏக்கத்தோட பாத்துட்டு கடைசியா 50 சென்ட் இல்லாம ஒரு பொருளை வாங்க முடியாம போனது எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அதனாலதான் நானே வந்து உனக்கு இந்த கேக்க தரேன், வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாரு. அந்த பையன் யோசிச்சு பார்த்தான். யோசிச்சுட்டு அந்த நபர்கிட்ட கேட்டான், உண்மையிலேயே நீங்க தான் அந்த உணவகத்துடைய சொந்தக்காரரா? அப்படின்னா உங்களுடைய உணவகத்துல என்ன வேலை இருந்தது அப்படின்னாலும் நான் செய்ய தயாரா இருக்கிறேன். 2 மணி நேரம் மட்டும் எனக்கு ஒரு வேலை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 மணி நேரங்கள் அந்த உணவகத்துல போய் நின்னு கால் கடுக்க வேலை பார்த்து $10 பணத்தை சம்பளமா வாங்கிக்கிட்டான். இப்ப தாங்கிட்ட மொத்தமா இருந்த அந்த $14 பணத்தையும் எடுத்துட்டு போய் அந்த பில் கவுண்டர் பக்கத்துல நின்னு 2 மடங்கா தான் ஆசைப்பட்டதை வாங்கிக்கிட்டு தன்னுடைய அறைக்கு போனான். அந்த நொடி அந்த உணவகத்துல இருந்த அத்தனை பேரும் அந்த உணவகத்துடைய சொந்தக்காரரும் சேர்ந்து அவனை ஆச்சரியமா பார்த்தாங்க. அந்த உணவகத்துடைய சொந்தக்காரர் சொன்னார், இந்த பையன் நிச்சயமா தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நிலைமையில வருவான் அப்படின்னு சொல்லி. ஏன் தெரியுமா, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்டதை அடையும் வரைக்கும் நாம் திருப்தி அடையவே கூடாது. அப்பொழுது மட்டும்தான் நாம் ஆசைப்பட்டதை அடையவே முடியும். வெற்றியாளர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப சுலபங்க, யாரு வேணும்னாலும் நினைச்சிடலாம். ஆனா வெற்றியாளர் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். அந்த பாதையில உங்களுக்கு சில நேரங்கள்ல இலவசமா சில விஷயங்கள் கிடைக்கும், அது எதையுமே நீங்க தொடவே கூடாது. அந்த பாதையில உங்களுக்கு பல நேரங்கள்ல பாதி வெற்றி முக்கால் வெற்றி அப்படின்னு ஒண்ணு கிடைக்கும். அந்த பாதி வெற்றி முக்கால் வெற்றியாலெல்லாம் நீங்க திருப்தி அடையவே கூடாது. எனக்கு தேவை முழு வெற்றி. நான் எதுக்கு ஆசைப்பட்டனோ அது முழுசா எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் போராடிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற அந்த போராட்ட குணம் தான் வெற்றியாளர்கள் ஒவ்வொருத்தர்கிட்டயுமே இருந்தது, இருக்கு, இனியும் உங்ககிட்ட இருக்கணும். அதனால நீங்க எதுக்கு உண்மையாவே ஆசைப்படுறீங்க அப்படிங்கறத உங்களுடைய மனதுல நிறுத்திக்கோங்க. அதை அடையும் வரைக்கும் போராடிக்கிட்டே இருங்க. அப்படி போராடும் பொழுது உங்களுடைய நேர்மையும் இயற்கையும் உங்களுக்கு கை கொடுக்கட்டும். நீங்க என்ன
விருப்பப்பட்டீங்களோ அதை முழுமையா கிடைப்பதற்கு இந்த பிரபஞ்சம் காத்திருக்கு. நீங்க வேணும்னு அடம்பிடிங்க, அதற்கான அனைத்து உழைப்பையும் கொடுங்க, நேர் வழியில கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும், நடக்கவும் நடக்கும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். மிஸ்டர் பகவதி. தேங்க்யூ சார். பகவதி முருகன். ஹலோ. நீங்க பேசலாம் 2 நிமிஷம். ஹலோ, கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குதுப்பா. ஓகே ஓகே. கேக்குது சார். ரொம்ப மகிழ்ச்சி சார், உங்க ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணதுல ரொம்ப மகிழ்ச்சி. எல்லா விஷயமும் புதுமையா தெரிஞ்சுக்கிட்டோம். ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள் தான், இருந்தாலும் புதுமையா வித்தியாசமான முறையில சஸ்பெக்டிங்ன்றது எங்களை பொறுத்தவரையிலும் பேர் எழுதுவோம். அவரு கோபாலகிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி தான் பேர் எழுதுவோம், மொபைல் நம்பர் எழுதுவோம். ஆனா அதுலயே இவ்வளவு பெரிய வேலை இருக்கு அப்படின்றது இன்னைக்கு தான் தெரியுது. அந்த சஸ்பெக்டிங் கரெக்டா பண்றோம் அப்படின்னும் போது அதுக்கு பின்னாடி வர ப்ராஸ்பெக்டிங், அப்ரோச்சிங் எல்லாமே ஈஸியா முடியும். ப்ரெசன்டிங் வித்தியாசமாவும் சூப்பராகவும் இருந்தது. ஒரு ட்ரைனிங்ல சார்ட் ஏ, சார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு 2 சார்ட் கொடுத்துருக்கோம். அதுல ஃபியூச்சர் வேல்யூ கால்குலேஷனும் இப்பத்தி என்ன வேல்யூவோ அதை கால்குலேட் பண்றதுக்கான அந்த சார்ட் கொடுத்துருக்கோம். அதை வச்சு கூட கால்குலேட் பண்ணிக்கலாம். கோபாலகிருஷ்ணன் சார். ஆமாங்க சார். ஹலோ. அது ஆமாங்க சார். நம்ம சௌரேஷ் சார் ட்ரைனிங்ல கொடுத்தாரு இல்லைங்களா, அதை வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இன்னைக்கு ட்ரைனிங் ரொம்ப வித்தியாசமா இருந்தது, பயனுள்ளதாகவும் இருந்தது சார். இன்னும் கொஞ்சம் நீடிச்சிருந்தா கூட நிச்சயமா எங்களுக்கு நல்லதா இருந்திருக்கும். தேங்க்யூ சார். உங்க பகவதி சார் கண்டிப்பா இன்னொரு தடவை ஷூட்டிங் வருவார், அருமையா நம்ம கிளாஸ் எடுப்பார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அதாவது மத்தவங்களுக்கான உங்க ட்ரைனிங் இத்தனை நாள் பார்த்துட்டு இருந்தோம். இப்ப நீங்க சொல்ற மாதிரி எங்களுக்கு இன்னைக்கு ட்ரைனிங் எடுத்துருக்கீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். சந்தோஷம் சார். தேங்க்யூ சார். ஏலன் சார். அவர் பாண்டிச்சேரி பிரான்ச் 2 டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் சார். ஓகே. ஏலன் சார். சார் வணக்கம். சார் உங்களுடைய இது பாத்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் ரொம்ப அற்புதமா இருக்கு. நமகாங்கிறது நீங்க இந்த வேர்டு எங்க இருந்து எடுத்தீங்கன்னு தெரியல. ஓம் நமகான்னு சொல்ற மாதிரி முதல்ல ஆரம்பிக்கும் போது இந்த நமகா அற்புதமா உண்மையிலுமே இந்த தொழில் சிறப்பதற்கு ஒரு நல்ல ஒரு தாரக மந்திரம் நமகா. இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு எளிமையாவும் ஒரு ஆப்டாவும் அந்த ப்ராக்டிக்கலா என்ன தேவையோ அதை கொடுத்துக்கிறீங்க. ஒரு கொட்டேஷனை இப்படிலாம் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனர். இப்படிலாம் ஃபண்டாஸ்டிக்கா நீங்க யார் சொல்றாங்க அவங்கள பத்தின சிறப்பை முதல்ல பதிய வச்சு, முதல்ல நாங்க சிம்பிளா சொல்லிடுவோம், ஃபர்ஸ்ட் செல் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிடுவோம். அதை நீங்க எப்படி செல் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துக்கிறீங்க. திரும்ப திரும்ப அந்த விஷயத்த அந்த பரிசலர் மனசுல பதிய வைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிடுறீங்க. ரொம்ப அற்புதமா சிறப்பா இருந்தது. நானும் பார்த்தேன், ஒரு 64 நபர்கள் 66 நபர்கள் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் எல்லாருமே இவ்வளவு நேரம் நீண்ட நேரம் நின்று பார்த்தாங்க. கண்டிப்பா பயன்பெறுவாங்கன்னு நம்புறேன். உங்கள்கிட்ட சிறு விண்ணப்பம், இந்த பிடிஎஃப் ஃபைலையும் இந்த கொட்டேஷன் ப்ரிப்பரேஷன் மாடல் இருக்கு இல்லைங்களா, அதையும் உங்களுடைய மோட்டிவேஷன் சேனல் இருக்கு இல்லைங்களா, அதையும் ரெண்டையுமே எங்களுக்கு லிங்க் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மீட்டிங் முடியறது முன்னாடி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். யூடியூப்ல மதிய ஆயுதம் அப்படின்னு போனா நீங்க நம்ம ரங்கசாமி சாரை கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவாரு. உண்மையாலுமே நமக்கு ஒரு மார்க்கெட்டிங் பர்சனுக்கு மதிய ஆயுதங்கிறது ரொம்ப ரொம்ப மிகச்சரியான விஷயம். அதனாலதான் வச்சுட்டாங்க. அறிவே ஆயுதம் அப்படிங்கறது அதோட மீனிங். அறிவே ஆயுதத்தை தான் மதிய ஆயுதம் வச்சிருக்கேன். ஆமா ஆமா, சிறந்த வார்த்தையை தேர்ந்தெடுத்து போட்டுக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுடைய மோட்டிவேஷன் ரொம்ப நன்றி சார். ஏழு சார், சாரை பத்தி ஒரு சின்ன கவிதை. இன்று ஞாயிறு ஆனால் திங்கள் ஒளி வீசியது. என்ன அர்த்தம் சொல்லுங்க? இன்றைக்கு ஞாயிறு திங்கள் ஒளி வீசுதுன்னா திங்கள் மதி. முரளி எனக்கு பர்த்டே விஷ் ரொம்ப அட்டகாசமா ஒரு போஸ்டர் போட்டிருந்தாரு, மறக்கவே முடியாது என்னால. சூரியன் மதிக்கு ஒரு நிலா படத்தை போட்டு அழகன் அப்படின்னு போட்டு ஒரு வாழ்த்து போட்டிருந்தாரு.
சூரிய கர்ப்பனுடைய சக்தி தின அவருக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. சூரிய தினத்தன்னைக்கு நிலா வந்து சிறப்பா ஒளி வீசிடுது சார். முரளி அண்ணா, முரளி அண்ணா சொல்லுப்பா. விளக்கத்தை யார்கிட்ட கேக்குறீங்க பாருங்க. ஏழன் சார் பின்னணி சொல்லுங்க சார். ஏழன் சார் வந்து பேராசிரியர் மா நன்னன் இருக்காருங்களா? ஆமாங்க, தமிழர். அவரோட பேரண்ட் சார். அவரு பெயரன் அவரு. அப்படியா? ஆனைபாடி பிரான்ச்ல ஒர்க் பண்றாங்க சார், ஆம்பூர் எஸ்ஓல. ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். ஓ சூப்பர் சூப்பர். ஏஜென்ட் ஃப்ரெண்ட்ஸ், வேற எதுவும் மக்களுக்கு எதுவும் கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். சரிங்க சார். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கண்டிப்பா கேட்கலாம். அட் த மீன் டைம் உங்க இந்த மீட்டிங்கை பத்தி உங்களுக்கு கருத்துக்களை வந்து எங்களுக்கு பர்சனலா வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிங்கன்னா நாங்க எல்லாத்தையும் தொகுத்துக்கு சாருக்கு ஒரே டைம்ல அனுப்பிச்சு விட்டுடுவேன். நான் கால் மிஸ் அன்பழகன் டு கிவ் வாட் ஆஃப் தேங்க்ஸ் சார். அன்பழகன் நானும் ஒரே பேட்ச் சார், 2 பேரும் ஒன்னா குற்றாலத்துல ஜாயின் பண்ணோம் சார். அவர் குடியாத்துல ஒர்க் பண்றாரு சார். சூப்பர் 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 சார். அன்பழகன் குடியாத்தம் டெவலப் பேசுறேன் சார். வணக்கம் 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 சார். சார் ரொம்ப அதாவது சொன்னேன், நாங்க ஆக்சுவலா உங்களுக்கு நிறைய பார்த்துருக்கிறேன். இப்போ இவர் சொன்ன மாதிரி, பகவதி முருகன் சொன்ன மாதிரி, நாங்க லைவ்ல ஏதோ யூடியூப் அதெல்லாம் பார்த்தது இப்ப நேரடியா பாக்குறதுன்றது பெரிய விஷயம். அது வந்து முதல்ல முரளிக்கு நாங்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம், ரங்கசாமி எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். நீங்க கடைசியா எல்லாமே சொல்லிட்டாங்க. கடைசியா அந்த கிளிப்பிங் கொடுத்தீங்க பாருங்க, அந்த பையனோட இது, அது எல்லாருடைய மோட்டிவேஷன். கண்டிப்பா வந்து ஒரு ஏஜென்ட்னா சும்மா ஏதோ நான் பண்றேன் போடுறதுக்கு பதிலா ஒரு அவங்களுடைய எய்ம், ஒரு இலக்கு வச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதை அடைஞ்சே தீரணுன்றதுக்கு இந்த ஒரு கிளிப்பிங்கே வந்து போதுமான மோட்டிவேஷன். அதாவது எல்லாத்தோட ஹைலை, அதாவது கடைசியான டச் வந்து நான் சொன்ன சூப்பரான டச். அந்த டச் என்னன்னா அவங்க மனசுல, ஏன்னா நம்ம சொல்றதோட அந்த கிளிப்பிங் பார்க்கும்போது ஹார்ட் டச்சிங் ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா அந்த டச் பண்ணும்போது ஓ இப்படி நம்ம இருந்தா நம்ம அச்சீவ் பண்ண முடியும்ன்றதுக்கு ஒரு அந்த எக்ஸாம்பிள் வந்து அவங்களை அப்படியே என்ன சொன்ன பசுமரத்தான ஆணி அடிச்சா போற அப்படியே இருக்கும், அந்த மரத்துல அடிச்சா மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். எங்க எல்லாருடைய சார்பாகவும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி. தேங்க்யூ. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை எல்லாம் பார்த்ததுல மிக மகிழ்ச்சி. கூடிய விரைவில் மீண்டும் முடிந்தால் சந்திப்போம் சார். கண்டிப்பா வரணும் சார். கண்டிப்பா வரணும். நன்றி சார். Thank you sir. Thank you very much sir. Thank you friends. Thank you very much sir. Thank you சார். முரளி சார், அந்த PDF ஃபைல் கொஞ்சம் வாங்கி அனுப்பிச்சிருங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப சிறப்பா இருந்தது, மகிழ்ச்சி. நன்றி சார். தேங்க்ஸ் ரொம்ப. ரங்கசாமி சார், கை நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. என்னாச்சு? இந்த போட்டோல பார்த்தா நானே கண்டுபிடிச்சேன். என்ன ஆச்சு? ஒரு சின்ன பூச்சி கடிச்சிருச்சு. அது என்ன அவ்வளவு பெரிய கட்டு போட்டுக்கிறீங்க? பூச்சி கடி கட்டல, கரெக்டா அந்த இந்த இடத்துல கிடைச்சிருச்சு. ஆட்டக்கூடாது. சரி. டேக் கேர். ஓகே. நாளை கட்டிட போறேன். பட் மீட்டிங் போனா மாஸ்க் போட்டு போங்க. எந்த மீட்டிங்கும் மாஸ்க் போடாம நிக்கிறீங்க. பகவதி முருகன் 2 பேருமே மாஸ்க் போடாம நிக்கிறீங்க. இல்ல அந்த போட்டோக்கோசரம் மாஸ்க் எடுத்து வந்து போட்டோக்கு வெட்டி மாஸ்க் எடுக்க சொல்லிட்டாங்க. உங்க 2 பேர் தான் எங்க எல்லாருக்கும் தெரியுமே. நீங்க மாஸ்க் கைட்னா தான் எங்களுக்கு தெரியுமா? Thank you friends. Thank you sir. கோபாலகிருஷ்ணன். ஓகேங்க சார். ஓகே பா. செக்ஷன் எண்ட் பண்ணுங்க. நமது வெனஸ்டே மீட்டிங் பாஸ்வேர்ட் அனுப்பிச்சிருப்பேன். ஓகேங்க சார். ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய கருத்துக்களை வந்து உங்க டிஓக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. நாங்க எல்லாத்தையும் தொகுத்து சாருக்கு ஒண்ணா அனுப்பிச்சு விடுறேன். ஓகேங்க சார். ஓகே. Thank you friends. Thank you sir. Thank you sir. எங்க